அதில் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கக்கூடிய வசனமும் அதில் அடங்கியிருக்கு. அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட பிறகு ஒரு 3 சம்பவங்கள். அவர் அடிக்கப்பட்டு மரணித்து போகிறார். மரணித்து போகும்போது ஒரு 3 சம்பவங்கள் நடக்கிறது. அந்த 3 சம்பவங்கள் என்னவென்று சொன்னால், முதலாவது 47ஆம் வசனத்தில் 100க்கு அதிபதியினுடைய ரியாக்ஷன். 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அங்கே நடந்த சம்பவங்களை வைத்து அவருடைய பதில் என்ன என்பதை குறித்து அவர் பேசுகிறார். 2வது ஒரு காரியம் 48ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அதில் பார்க்கும்போது ஜனங்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்க, சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது மார்பில் அடித்து கொண்டார்கள். ஸோ ஜனங்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இயேசு கிறிஸ்து மரித்த உடனே, அதாவது அந்தகாரம் சூழ்ந்து கொள்ளுகிறது பகல் வேளையிலே, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது எல்லாம் பயந்துட்டாங்க. அடுத்தது 49ஆம் வசனத்தில் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களில் சில பெண்கள், சில இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள், சீஷர்கள் கிடையாது, இயேசு கிறிஸ்துவை தொலைவில் இருந்து பின்பற்றினவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அந்த ஸ்திரீமார்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தூரத்தில் இருந்து என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது நம்ம முக்கியமாக இப்போ பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், 50வது வசனம், யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான், அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அல்லேலூயா. இந்த புனிதவெள்ளி அப்படின்னு சொன்னால் சபைகளில் அது ஒரு ட்ரெடிஷனாக, ஒரு கலாச்சாரம் மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, 7 வார்த்தைகளை என்ன பண்ணணும் பேசணும். நம்ம இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியாச்சு. 7 வார்த்தைகளை திரும்ப திரும்ப நிறைய தடவை பேசியாச்சு. நான் அது பேசுறது தப்புன்னு சொல்லலை, அதுதான் பேசணுங்கிற வரைமுறையும் கிடையாது. அல்லேலூயா. அப்போ எனக்கு ரொம்ப, நான் மறுபடியும் அதேக்குள்ளே போகலாமான்னு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது, கர்த்தர் என்னோடு பேசின ஒரு விஷயம் தான் இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். கர்த்தர் நம்மோடு இடைபெட விரும்புகிறார். இதில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக, எனக்கு இந்த சிலுவை நேரத்தில், இயேசு கிறிஸ்துவுடைய இந்த மரணத்தின் நேரத்தில் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்ச ஒரு ஆள் என்று யார் என்று சொன்னால், இந்த யோசேப்பு என்று சொல்லக்கூடிய ஒருவர். இவருக்கு என்ன பேர் கொடுக்குறாரு பாருங்க. அதாவது 50வது வசனத்தில் யோசேப்புன்னு கொடுக்குறாரு. 51ஆம் வசனம் பாருங்க, அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவில் இருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமா என்ன பண்ணான் இருந்தான். ஸோ என்னுடைய இன்றைக்கு நம்முடைய தேவ வசனத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், இயேசுவின் பக்கம் நிற்பவர்கள். அல்லேலூயா. அடுத்த ஸ்லைட் போடுமா. இயேசுவின் பக்கம் நிற்பவர்கள் அல்லது இயேசுவுக்காய் நிற்க வேண்டும். அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த யோசேப்பை குறித்து நான் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். எல்லோருக்கும் ஒரு பேரை கொடுக்கும்போது ஒன்று அவங்களுடைய அப்பா பேரை கொடுப்பாங்க, இல்லை சில நேரங்களில் அவங்களுடைய மற்ற காரியங்களை குறித்து பேசுவாங்க. ஆனால் இந்த வசனத்தில் நீங்கள் தியானிக்கும் பொழுது, அரிமத்தியு அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்து வந்த ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுகிறது, அவருக்கு பேர் கொடுக்கப்படுகிறது. ஏன்னு சொன்னால் நிறைய யோசேப்புகள் இருந்தாங்க, அதில் பிரித்தறிந்து தனியாக எல்லாருக்கும் தெரியணும்னு தான் லூக்கா யாருடைய பெயரை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், இந்த அரிமத்தேயு அப்படிங்கிற ஒரு பெயரை என்ன பண்ணுகிறார், குறிப்பிடுகிறார். அவருடைய ஊரை குறிப்பிடுறார். ஏன்னு சொன்னால் அவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு கணத்தையும், அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு மேன்மையும் யார் கொடுக்கிறார், லூக்கா கொடுக்கிறார். ஏன் யோசேப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு கணத்தை என்ன பண்ணும், கொடுக்கணும். இந்த யோசேப்பு யார் அப்படின்னா, இந்த யோசேப்பு சாதாரண ஆள் கிடையாது. சனகரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழு இருக்குது இஸ்ரவேல் தேசத்தில். அந்த குழு ரொம்ப முக்கியமான ஒரு குழு. அந்த குழு 2 வேலை செய்யும். என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் அரசாங்கத்தையே ஆலோசனை கொடுத்து நடத்தக்கூடிய ஒரு குழு. 2வது யூத மதத்தினுடைய ஒரு நியாய தீர்ப்பின் குழுவா இருக்கும். யாரை உள்ள கொண்டு வரலாம், யாரை வெளியே கொண்டு போகணும், அந்த சமயங்கள்ல அந்த யூத மதத்துல என்னென்ன சடங்குகள் எப்படி செய்யணும், அதை யார் செய்யணும் என்று எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு குழு அந்த குழு. இப்போ நம்ம ஊர்லாம், நம்ம உலகத்துல எல்லாம் சொல்லுவாங்க கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இந்த சனகரின் கமிட்டி. இந்த கமிட்டியில மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க, இந்த குழுவில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க, 70 பேர் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. இந்த 70 பேர்ல இந்த அரிமத்தேயு ஊரானாகிய யோசேப்புங்கிற ஒரு ஆள் இருக்கிறார். இந்த யோசேப்பு சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப வசதி படைத்த ஒருவன், நல்ல பணக்காரன். அதாவது சமுதாயத்தில் வசதி படைத்தவன், சமுதாயத்தில் பேரும் புகழும் உடையவன், சமுதாயத்திலே அதிகாரம் கொண்டவன்.
ஏன்னா இந்த 70 பேர் தான் அரசாங்கத்தையே என்ன பண்ணுவாங்க, நிதானித்து என்ன பண்ணுவாங்க, அரசாங்கத்தையே கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடியவர்கள், எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய ஒருவர். இந்த 70 பேர்ல 2 பேரை மாத்திரம்தான் நாம் என்ன பண்ண முடியும், இந்த வேதாகமத்துல தேவன் பக்கமாய் நிற்கிற பிள்ளைகளா பார்க்க முடியும். ஒருவர் அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு, இன்னொருவர் யாருங்க, இன்னொருவர் யாரு, நிக்கோதேமு. யாரு, நிக்கோதேமு. அப்ப இந்த 70 பேர்ல 2 பேர், நிக்கோதேமும் அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய பக்கத்தில் இருந்தவர்கள். மீதம் இருக்கக்கூடிய 68 பேரும் யாருக்கு எதிராக இருக்கிறார்கள், இயேசுவுக்கு எதிராக என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து வாழ்ந்த ஒரு காலகட்டத்தில், அந்த 3 வருஷம் பயணத்துல நீங்க கவனிக்கும் பொழுது, இந்த அரிமத்திய ஊரானாகிய இயேசுவை ரகசியமாக பின்பற்றுகிறவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, என்னதான் இவர் அதிகாரத்தில் இருந்தாலும், என்னதான் இவர் ஒரு வசதி படைத்த ஆளா இருந்தாலும், தன்னோடு கூட இருக்கக்கூடிய யூதர்களுக்கு இவர் கொஞ்சம் பயந்தார். இவர்கள் என்ன செய்து விடுவார்களோ, ஏது செய்து விடுவார்களோ என்கிற ஒரு பயம் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் வரைக்கும் யாருக்குள்ள இருந்துச்சு, யாருக்குள்ள இருந்துச்சு, அரிமத்திய ஊரானாகிய யோசேப்புக்குள்ள என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. அப்ப இப்படிப்பட்ட யோசேப்பு இயேசு கிறிஸ்து மரித்த உடனே என்ன செய்கிறார் என்று சொன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சடலத்தை எடுத்து தனக்கு சொந்தமான விலை உயர்ந்த ஒருவரும் வைக்கப்படாத ஒரு கல்லறையிலே கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை யார் வைக்கிறார், யோசேப்பு என்ன பண்றார், வைக்கிறார். யோசேப்பு எவ்வளவு முக்கியமானவர் தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில? நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை ஒருவேளை இயேசு கிறிஸ்து, அதாவது இந்த யோசேப்பு எடுத்து பத்திரமாக அந்த கல்லறையிலே பாதுகாக்கவில்லை சொன்னால், அந்த சரீரத்தில் எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கும் தெரியுமா? முதலாவது, இயேசு கிறிஸ்து மரித்த உடனே கழுகுகள் கொத்தி இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை முழுவதும் என்ன பண்ணிருக்கும், சாப்பிட்டிருக்கும். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை கீழே இறக்கி அனாதையாக என்ன பண்ணிருப்பாங்க, ஏதாவது ஒரு குப்பையில் என்ன பண்ணிருப்பாங்க, தூக்கி போட்டிருப்பாங்க. மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எடுத்துட்டு போய் என்ன பண்ணிருப்பாங்க, ஒளிய வச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருந்தா உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன பண்ணிருக்க முடியாது, பார்த்திருக்க முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பணும்னா அதுக்கு ரொம்ப அவசியமானது என்ன, இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம். அப்ப அந்த சரீரத்தை பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை யார் எடுத்துக்கொண்டா, அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. இந்த மனுஷன் இல்லைன்னா இந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம யோசிச்சு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை குறித்து தான் இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தினுடைய அடிப்படை விசுவாசமே உயிர்த்தெழுதல்ங்கிற ஒரு காரியம்தான். இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்திலே வந்தார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எல்லாவற்றிற்கும் மேல அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததுனாலதான் இன்றைக்கு பலனோடு ஜெயத்தோடு நாம் யாரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். என் சகோதர சகோதரியே, அப்பதான் இந்த அரிமத்திய ஊரானை குறித்து நான் ரொம்ப என்ன பண்ண, தியானிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் என்னோடு பேசுறது இந்த காரியத்தை, இந்த வசனத்தை இந்த நாளில் நம்மளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம், ஆண்டவர் விரும்பினா இன்றைக்கு நம்மோடு என்ன பண்ண போறோம், நம்ம அந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ள போறோம். என் சகோதர சகோதரியே, நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு 3 காரியங்கள், 3 தலைப்புகளை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அரிமத்திய ஊரானாகிய இந்த யோசேப்புங்கிற ஒரு ஆள் சனகரினுக்கு பயந்து, மற்ற யூதர்களுக்கு பயந்த ஒரு ஆள். இயேசு கிறிஸ்து இருந்த அந்த 3 வருஷம் ரகசியமாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர், ரகசியமாக இயேசு கிறிஸ்துடைய உபதேசங்களை கேட்ட ஒரு ஆள், ரகசியமாக இயேசு கிறிஸ்து அற்புதங்களை பார்த்த ஒரு ஆள். இப்படி ரகசியமாக, அதாவது நீங்க எப்படி கவனிக்கணும், குழு கூடும்போது, கமிட்டி குழு கூடும்போது என்ன பண்ணிடுவார், சனகரின் கமிட்டி கூடும்போது அங்க போய் உட்கார்ந்துருவார். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பேசுவாங்க, இயேசுவை சிலுவையில் அடைக்க வேண்டும், இந்த இயேசுவை சும்மா விடக்கூடாது, நம்முடைய யூத மதத்துக்கு பெரும் கேடு விளைத்துக் கொண்டிருக்கிறார், நம்முடைய மதத்தினுடைய சடங்குகளை எல்லாம் இவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், உடைத்துக் கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் மற்றவர்கள் எல்லாம் ஆக்ரோஷமா கத்தும் போதெல்லாம் இவர் அமைதியா உட்கார்ந்து அதை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
அதே சமயத்துல அந்த நேரத்துல தைரியமாக எழுந்து நின்று, இல்ல நான் இயேசுவை பின்பற்றுகிறவன், இனிமே இந்த கூட்டத்தில் நான் இருக்க மாட்டேன், நான் என்ன பண்ண போறேன், இயேசுவோடு கூட போறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, அவர் போகல. அப்ப ஒரு பய ஆவியம் அவருக்குள்ள இருந்தது. அதே சமயத்துல இயேசுவை குறித்ததான அந்த ஒரு ஆவையும் அந்த ஒரு ஆசையும் அந்த ஆவலும் யாருக்குள்ள இருந்தது, இந்த யோசேப்புக்குள்ள என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. என் சகோதர சகோதரியே, அதுல முதலாவது பாயிண்ட் இன்னைக்கு என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த யோசேப்பை வச்சு நம்ம பார்க்கும்போது இயேசுவின் பக்கம் நிற்பதற்கு அடிக்கடி சிலுவையின் பாதத்திற்கு நாம் என்ன பண்ண வேண்டும், செல்ல வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனத்தை தியானிக்கும் போது இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு 3.5 வருடங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில என்ன பண்ணுகிறார், வாழுகிறார். இந்த 3.5 வருடங்கள் இயேசு கிறிஸ்து என்னென்ன காரியம் செய்யறாரு சொல்லுங்க, சொல்லுங்க, உங்களை தான் கேட்கிறேன். 3 வருஷம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தார். என்னென்ன செய்தார்? ஊழியம் செய்தார். அடுத்தது அற்புதங்களை செய்தார். அடுத்தது அநேக கிராமங்களுக்கு பயணப்பட்டு சென்றார். அடுத்தது மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், குருடர்களை பார்க்க செய்தார், செவிடர்களை பார்க்க செய்தார். எல்லாவற்றிற்கும் மேல உபதேசங்களை, போதனைகளை என்ன பண்ணார், அதிகமாக கொடுத்தார். அப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் போது யாருக்கு தைரியம் வரவில்லை? யாருக்கு வரல? யோசேப்புக்கு, அரிமத்திய ஊரானாகிய யோசேப்புக்கு என்ன வரல, தைரியம் வரல. ஆனா எப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணிக்கும் போது நம்ம பார்க்கிறோம் பாத்தீங்களா, 49ஆம் வசனத்துல அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லோரும் கலிலேயாவில் இருந்து அவருக்கு பின் சென்ற ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லப்படுது பாத்தீங்களா. அப்படி இந்த அரிமத்திய ஊரானாகிய இந்த யோசேப்புங்கிற ஒரு ஆளு தூரத்துல நின்று இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு அருகில நின்று எதை பார்த்து கொண்டிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து படுகிற வேதனை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துடைய வயிற்றிலே என்ன பண்ணுறாங்க, அந்த ஈட்டியை குத்தும் பொழுது, அப்படியெல்லாம் இருந்தபோது அமைதியாக இருந்த இந்த யோசேப்பு இயேசு கிறிஸ்து மரித்த உடனே அவருடைய சிலுவையின் பக்கத்துல இருக்கும்போது அவருக்குள்ள என்ன வந்துருச்சுங்க, இப்ப ஒரு தைரியம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஒரு தைரியம் வந்துருச்சு. இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது நம்ம தெளிவா 23ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்குது. நான் பார்க்கிறேன், 100க்கு அதிபதியுடைய கன்விக்ஷன், அவர் ஒப்பு கொடுக்கிற வார்த்தைகள். அதே போல அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, 48ஆம் வசனத்துல இந்த காட்சியை பார்க்கும்போது கூடி வந்த ஜனங்கள் எல்லோரும் சம்பவத்தில் பார்த்து தங்கள் மார்பிலே அடித்து கொண்டு அலறாங்க. அதுக்கு அடுத்தது 49ஆம் வசனத்துல அந்த ஸ்திரீகள் என்ன பண்றாங்க, நின்று பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் சொல்லிட்டு 50வது வசனத்துல ஆரம்பிக்கிறாரு, யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான், அவன் உத்தமனும் எப்படிப்பட்டவனாகமா இருந்தான், நீதிமானா என்ன பண்ணா இருந்தான். ஹல்லேலூயா. இந்த உத்தமனும் நீதிமானும் எப்பொழுது தைரியம் வருகிறது, எப்பொழுது அவனுக்குள்ள அந்த தேவ பலன் வருகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மரித்தவுடனே சிலுவைக்கு அருகிலே நிற்கும் போது அவனுக்குள்ள என்ன வருகிறது, தைரியம் வருகிறது. ஹல்லேலூயா. இப்ப இந்த அரிமத்திய ஊரானாகிய சொல்றான், நான் சனகரின் கமிட்டியை குறித்து நான் கவலைப்பட போறதில்லை, என் கூட இருக்கக்கூடிய மீதி 69 பேரை குறித்து நான் கவலைப்பட போறதில்லை. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, நேரடியாக நான் யாரை சந்திக்க போகிறேன், பிலாத்துவை சந்திக்க போகிறேன். பிலாத்துவை சந்தித்து இயேசுவினுடைய சரீரத்தை எடுத்து நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய கல்லறையிலே நான் என்ன பண்ண போறேன், புதைக்க போகிறேன். ஹல்லேலூயா. அப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சிலுவை என்பது சகோதர சகோதரியே, அரிமத்திய ஊரானாகிய யோசேப்புக்கு 3.5 வருடங்கள் இருந்த பய ஆவியை உடைத்து போட்டு தைரியத்தின் ஆவியை என்ன பண்ணுச்சு, சிலுவை என்ன பண்ணுச்சு, கொடுத்துச்சு. ஹல்லேலூயா. சிலுவையின் அருகிலே நிற்கும் போது அந்த தைரியம் வரும். என்ன தைரியம்? போய் எழுத்து சண்டை போடுறது இல்லை, போய் எழுத்து அடிக்கிறது இல்லை, கலவரத்தை உண்டாக்குறது, அந்த தைரியம் கிடையாது. சிலுவைக்கு பக்கத்தில் நிற்கும் போது என்னென்ன காரியம் நடக்கும் தெரியுங்களா? ஒரு 4 காரியம் சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு நேராக போறேன். முதலாவது, இயேசு மரித்தார் என்பதை சிலுவை கிட்ட செல்லும் போது நமக்கு என்ன பண்ணும், ஞாபகப்படுத்தும். அல்லேலூயா. சிலுவை கிட்ட செல்லும் போதுதான், சிலுவையினுடைய அந்த பிரசன்னத்துக்கிட்ட போகும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து மரித்தார் அப்படிங்கிறதை நாம என்ன பண்ண முடியும், உறுதிப்படுத்த முடியும். நல்லா கவனிங்க.
இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் என்பது சாதாரண மரணம் கிடையாது, ஒரு காமன் டெத் கிடையாது. இயேசு கிறிஸ்து மரித்தார், அவரோடு கூட இரண்டு திருடர்கள் என்ன பண்ணாங்க, அவரோடு கூட அடிக்கப்பட்டு அவர்களும் என்ன பண்ணார்கள், மரித்தார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து எப்பொழுது மரித்தாரோ அப்பொழுது இந்த பகல் வேளையிலே முழுவதுமாக இருள் என்ன பண்ணது, சேர்ந்து கொண்டது. இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லி அவர் கண்ணீர் விடுகிறார். பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், அவர் அழுகிறார். இயேசு கிறிஸ்து அதை சொல்லி அவர் மரித்த பிறகு உடனே தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேலிருந்து கீழாக ரெண்டாக என்ன பண்ணுகிறது, கிழிக்கப்படுகிறது. கிழிக்கப்படும் பொழுதுதான் ஒரு காரியத்தை இந்த உலகத்திற்கு பிதாவானவர் அறிமுகப்படுத்துகிறார். பிதாவானவர் என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். என்னவென்று சொன்னால், இந்த ஜனங்கள் மீதுள்ள கோபாக்கினை என்னிடத்திலிருந்து முழுவதுமாக விலகி போனது. ஹல்லேலூயா. இந்த சிலுவை அந்த திரைச்சீலை என்பது பிதாவுக்கும் நமக்கும் உண்டான இடைப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தடை. ஏன் அந்த தடையை பிதாவானவர் கடவுள் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம் மீது இருக்கக்கூடிய பாவத்தின் விளைவாக நம் மீது அவர் வைத்திருக்கிற கோபாக்கினை. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ரத்தம் சிந்தி மரிக்கும் பொழுது நம் மீது இருக்கக்கூடிய அந்த பாவத்தினுடைய கோபாக்கினை எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு மரித்ததனால பிதாவுக்கு இப்ப நமக்கு என்ன கிடையாது, நம்ம மேல என்ன கிடையாது, கோபம் கிடையாது. இது எல்லாம் நம்ம எங்க உணர முடியும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு அருகிலே தான் நம்ம என்ன பண்ண முடியும், உணர முடியும். என் சகோதர சகோதரி, இன்னைக்கு எத்தனை பேர் அந்த சிலுவையின் பிரசன்னத்துக்கிட்ட வர்றதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம்? சீஷர்கள் என்கிற ஒரு போர்வையில் இருந்த ஒரு கூட்டம் பயந்து ஓடி போனது. அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் ஓடி போனது. சாப்பாடு இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சாப்பாடு கொடுத்த ஒரு கூட்டம் ஓடி போனது. உயிர்த்தெழுந்த நாயன் ஒரு விதவையின் மகன் அங்க இல்ல. மற்ற கூட்ட ஜனங்கள் எல்லாம் அங்க யாருமே கிடையாது. எல்லாருமே ஓடி போனார்கள். உட்கார்ந்து உபதேசத்தை கேட்டவர்கள் எல்லாம் காணாமல் போனார்கள். சிலுவையினுடைய அந்த பிரசன்னத்தில் அங்க நின்று கொண்டிருக்கிறது யாரு, சொற்பமாக ஒரு சில பேர். அந்த ஒரு சில பேர்ல நம்ம பார்க்கிற ஆட்கள் யாருன்னா, சில பேர் ஸ்திரீகள். அதுல முக்கியமா குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு ஆள் யாருன்னு சொன்னால், அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு. ஹல்லேலூயா. அந்த சிலுவையின் பிரசன்னத்திலே தான் அவர் உணர்கிறார் இயேசு மரித்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அது மரித்தார் என்பதை உணர்ந்ததனால தான் அவர் நேராக பிலாத்துவிடத்திலே சென்று அவருடைய சரீரத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு துணிவு அவருக்குள்ள என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. அதை தெளிவா என்ன பண்ணும், புரிந்து கொள்ளணும். அடுத்தது இரண்டாவது பாயிண்ட் என்ன, இயேசு நம்முடைய பாவங்களுக்கு மரித்தார் என்பது சிலுவையின் செல்வது நமக்கு என்ன பண்ணும், நினைப்பூட்டும். இயேசு எனக்காக மரித்தார். யாருக்காகவும் மரிக்கல. சொந்த குடும்பத்துக்காக மரித்தார், சொந்த ஜாதி ஜனத்துக்காக மரித்தார், யூதர்களுக்காக மரித்தார், இல்ல அவங்களுக்காக மரித்தார், இவர்களுக்காக மரித்தார் என்பது இல்ல. இயேசு எனக்காக மரித்தார். அரியணையிலே பரலோகத்திலே வீற்றிருக்கக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து ரத்தம் சிந்தினது எதற்காக, எனக்காக, பர்சனலி, தனிப்பட்ட முறையில் எனக்காக. இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை எனக்காக அப்படின்னு எடுத்திருந்தா நாம் என்ன பண்ணியிருப்போம், அந்த இடத்துல கூட போய் என்ன பண்ணியிருப்பாங்க, நின்றுருப்பாங்க. ஹல்லேலூயா. நமக்காக ஒருத்தர் பாடுபடும் போது, நமக்காக ஒருத்தர் வேதனைப்படும் போது, நமக்காக ஒருத்தர் அடிக்கப்படும் பொழுது, நம்ம இல்லை நம்ம மேலே ஒருத்தர் அன்பு செலுத்தி ஒரு கஷ்டப்படும் போது, வேதனைப்படும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் மேலே அதிக அன்பு வச்சுருக்கிறாங்க, உங்கள் மேலே அதிக பாசம் வச்சுருக்கிறாங்க, உங்களுக்காக சில கஷ்டங்கள் அவருங்க பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க ஏதோ ஒரு விபத்தில் மாட்டிடுறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிடுறாங்க. நீங்கள் நான் என்ன பண்ணுவோம்? ஆறுதல் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, போவோம். போய் அவங்களோட கூட என்ன பண்ணுவோம், நிற்போம். நின்று அவர்களிடத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அவர்களுக்காக சப்போர்ட் பண்ணுவோம், அவர்களுக்காக ஆறுதல் சொல்லுவோம், அவர்களுக்காக பேசுவோம். இங்க இயேசுவுக்காக யார் வந்து நின்று பேசுறா? இங்க இயேசுவுக்காக யார் சப்போர்ட்டுக்கு நிற்கிறா? யாருமே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அரிமத்தி ஊரானாகிய இந்த யோசேப்பு சிலுவைக்கு அருகில் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்ன அர்த்தம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து யாருக்காக அடிபட்டு கொண்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்து யாருக்காக ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறார், பழைய ஏற்பாட்டு புத்தகத்தினுடைய தீர்க்க தரிசனம் என்ன, அதனுடைய நிறைவேறுதல் என்ன என்பது அத்தனையும் சரியாக புரிந்து கொண்ட இந்த அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு இயேசு எனக்காக மரித்திருக்கிறார் என்று சொல்லி இந்த உலகத்தை காட்டிலும், என் கமிட்டியை காட்டிலும், எனக்கு கூட இருக்கக்கூடிய நண்பர்களை காட்டிலும் எனக்கு யார் முக்கியம், இயேசு முக்கியம்னு போய் என்ன பண்றார், நிற்கிறார். அல்லேலூயா. நின்று கொண்டிருக்கிறார். மூன்றாவது காரியம்,
சிலுவையினுடைய பிரசன்னத்துக்கிட்ட செல்லும் போதுதான் இயேசு அடக்கம் செய்யப்பட்டார், பரீட் என்கிற ஒரு காரியத்தை நாம் என்ன பண்ண முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை இந்த மனுஷன் மட்டும் பாதுகாக்கல அப்படின்னு சொன்னா என்ன நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல கழுகுகள் கொத்தி தின்றிருக்கலாம், யாராவது அவருடைய சரீரத்தை திருடிட்டு போய் போட்டிருக்கலாம். அவருடைய சரீரம் இல்லைன்னா உயிர் தெழுதல் என்ன பண்ணிருக்க முடியாது, நடந்திருக்க முடியாது. என்ன வேணா என்ன பண்ணிருக்கலாம், நடந்திருக்கலாம். ரோமர்கள் அவருடைய சரீரத்தை கொண்டு போய் என்ன பண்ணிருக்கலாம், ஒளித்து வைத்து இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மனுஷன் அந்த சரீரத்தை எடுத்து அடக்கம் செய்தார். அந்த சரீரத்துக்கு உண்டான அந்த தீர்க்க தரிசனத்திற்கு உண்டான பங்கை இந்த மனுஷன் செய்யறதை நம்ம பார்க்க முடியுது. அல்லேலூயா. அந்த சரீரம் பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த சரீரம் 3ஆவது நாள் உயிரோடு எழும்ப வேண்டும் என்கிற ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதலை தன்னை கொண்டு ஆண்டவர் செய்ய விரும்புகிறார் என்பதை உணர்ந்து தன்னுடைய பய ஆவிகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு என்ன பண்ணுகிறார், அந்த சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் செய்கிறார். அல்லேலூயா. 4வது ஒரு காரியம், இயேசு 3ஆம் நாள் மரித்தோரில் இருந்து உயிர் தழுப்பப்பட்டார் என்பதை சிலுவையை நோக்கி செல்வது நமக்கு நினைப்பூட்டும். அல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்தார் என்பதை நம்ம எங்க உணர முடியும், சிலுவையினுடைய பிரசன்னத்துல தான் உணர முடியும். சிலுவை இல்லை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை சுமந்திருக்க மாட்டார். சிலுவை இல்லை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நமக்காக நிர்வாணப்பட்டிருக்க மாட்டார். சிலுவை இல்லை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்காது. சிலுவை இல்லை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டிருக்காது. சிலுவை இல்லை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய வயிற்று பகுதியிலே விலா எலும்பு பகுதியிலே ஈட்டி குத்தப்பட்டிருக்காது. சிலுவை இல்லை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மரித்திருக்க மாட்டார். சிலுவை இல்லை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய சரீரம் அங்கே என்ன பண்ணியிருக்காது, எடுத்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்காது. சிலுவை இல்லை என்று சொன்னால் அரிமத்திய ஊரானாகிய யோசேப்புக்கு ஒருபோதும் என்ன வந்திருக்காது, தைரியம் வந்திருக்காது. இந்த தைரியம் தான் அவரை சிலுவையில் இருந்து என்ன பண்ணுது, எடுத்து அடக்கம் பண்ண வைக்க செய்ய சொன்னது. அடக்கம் பண்ண தெய்வம் 3ஆவது நாள் அந்த கல்லறையில் இருந்து வெளியே வந்தார். அல்லேலூயா. இதற்கு எல்லாம் அடிப்படையாக யார் இருந்தா, இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு என்ன பண்ணார், இருந்தார். சாதாரண ஆள் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை பேர் சப்போர்ட்டுக்கு இருந்தாங்க, அந்த சிலுவைக்கு கிட்ட போகிற ஒரு தைரியம் எத்தனை பேருக்கு இருந்ததுன்னா, இப்படி கூட யோசிங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது அங்க 199% பேர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், இயேசுவை கேலி பண்ணிட்டு இருக்கிறாங்க, இயேசுவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் அங்க எதுக்கு நிக்கிறாங்க, யாரெல்லாம் அந்த இயேசுவை வணங்கிட்டு இருக்கிறாங்கன்னு பாக்குறதுக்கு. இன்னும் எவன்லாம் உள்ள இருக்கிறான் அவனையெல்லாம் பிடிச்சி அடுத்தது அடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் யார் பயந்து ஓடி போனாங்க, சீஷர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க, பயந்து ஓடி போனாங்க. எங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம போனா நம்மளை பிடிச்சு அடிச்சிருவாங்க, நம்மளையும் சிலுவையில் அடிச்சிருவாங்க, நம்மளையும் கொலை செய்து விடுவார்கள் என்று சொல்லி நோட்டம் இடுகிற கூட்டமும் அங்க என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. சகோதர சகோதரியே, அந்த நேரத்தில் கூட அந்த சிலுவையின் பிரசன்னத்தை வாஞ்சித்து எது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி என்று சொல்லி அந்த சிலுவையின் பிரசன்னத்தை கீழே யார் நின்று கொண்டிருந்தா, யோசேப்பு நின்று கொண்டிருந்தார். அப்படி நின்று கொண்டு இருந்ததுனால தான் எதை குறித்தும் பயம் இல்லாமல் தைரியத்தோடு எல்லா காரியங்களும் அவர் எடுத்து செய்கிறத நம்ம என்ன பண்ண முடியுது, நாம் பார்க்க முடியுது. அல்லேலூயா. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவின் பக்கம் நிற்பதற்கு விலை கொடுக்க தயாராக இருங்க. சாக்ரிஃபைஸ் பண்ண, தியாகம் பண்ண, எப்படி வேணா எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. நீங்க இயேசுவுக்காக இந்த பூமியில நிக்கணும் அப்படின்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவைக்காக இந்த பூமியில நிக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இயேசுவின் மகனாக மகளாக இந்த உலகத்துல நிக்கணும் அப்படின்னு சொன்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு பெரிய விலை கிரயத்தை, ஒரு பெரிய தியாகத்தை இந்த பூமியில நீங்களும் நானும் செய்தே ஆகணும். என்னென்ன தியாகத்தைங்க செஞ்சாரு பெருசா இந்த யோசேப்பு, ஒரு 2-3 காரியங்களை பார்க்கலாம். முதலாவது, இயேசுவுக்காக உலக மரியாதையை என்ன பண்ண வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும். ரெப்புடேஷன், மரியாதை, புகழ். ஏற்கனவே சொன்னது போல இந்த சனகரின் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எப்படி ஒரு ஒரு சட்டசபை சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பாராளுமன்றம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி. ராஜாவே பார்த்தீங்கன்னா ஒரு டம்மிக்காக தான் என்ன பண்ணுவார், இருப்பார் அந்த காலத்தில். இந்த 70 பேர் எடுக்கிற டெசிஷன் தான் எல்லாமே. அப்போ நீங்கள் கவனிங்க, இந்த 70 பேருக்கு அந்த இஸ்ரவேல் தேசத்தில் என்ன பேர் புகழ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? என்ன பேர் புகழ் இருக்கும், என்ன கணம் இருக்கும், என்ன மரியாதை இருக்கும். இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்புக்கு அவங்க ஊர்ல என்ன மரியாதை இருக்கும், என்ன பேர் இருக்கும்.
ஒரு சின்ன வார்டு மெம்பர் ஆயிட்டாவே அந்த ஊரில் அவருக்கு என்னது, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கணம் இருக்குது. நீங்களாம் தலைவருங்க ஐயா, நீங்களாம் வார்டு மெம்பர், பஞ்சாயத்து தலைவர் ஆகட்டும், இல்லை அவங்க இவராகட்டும், எம்பி ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், அமைச்சர் ஆகட்டும், பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், சிஎம் ஆகட்டும், அவங்களுக்கு எப்பேற்பட்ட மரியாதை, அவங்களுக்கு எப்பேற்பட்ட புகழ், அவங்களுக்கு எப்பேற்பட்ட கணம். அவர்களுக்கு எதிராக என்ன பண்ண முடியாது, யாருமே என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. இவங்க பார்த்து இவங்க உள்ள வரலாம்னா உள்ள வரலாம், இவங்க பார்த்து இவங்க வெளியே போகணும்னா வெளியே போகணும். நம்ம வாசிக்கிறோம் யோவான் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு மனிதனுக்கு கண்ணு தெரியல, கர்த்தர் என்ன பண்ணார், அவனுக்கு கண்ணை கொடுத்தாரு. அப்படி கண்ணை கொடுக்கும்போது என்ன பண்ணாங்க, இவங்க அவங்களுடைய சமுதாயத்தை விட்டு அந்த சனகரின் கமிட்டியில் வச்சு அவனை நியாயம் தீர்த்து அவனை ஊருக்குள்ளே வரவிடாம அவனை என்ன பண்ணாங்க, தூக்கி வெளியே என்ன பண்ணாங்க, தூக்கி எறிந்தாங்க. சமுதாயத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, சமுதாயத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கணம் என்ன, சமுதாயத்தில் அவருடைய மகிமை என்ன. ஆனா இயேசுவுக்காக அவர் நிற்கும் போது எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தாக வேண்டும், இழந்து போகணும். அல்லேலூயா. இந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்க, இந்த சனகரின் கமிட்டி ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த குழு ஆட்கள்லாம் பார்த்துருப்பாங்க, ஏண்டா யோசேப்பு கூடவே இருந்துட்டு இப்படி குழி பறிக்கிறேடா, நீ எப்படியா இந்த இயேசுவை சிலுவையில் அடிச்சு இந்த இயேசுவை ஒண்ணுமில்லாம பண்ணி சாகடிக்கணும். அதே போல இந்த இயேசு சொல்லி இருக்கிறாரு 3ஆவது நாள் உயிரோட வருவேன்னு சொல்லி, அப்படி எதுவும் நடந்து விடக்கூடாதுன்னு இந்த சரீரத்தை பிச்சு பிச்சு 4 பக்கம் தூக்கி எறியணும் நாங்கள் எல்லாம் காத்து கிடக்கும் போது நீ என்ன செய்திருக்கிற, அந்த சரீரத்தை கொண்டு போய் பத்திரப்படுத்தி பாதுகாக்கிற. அப்ப கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க சொல்லுங்க, என்ன பண்ணிருப்பாங்க, எதிரா யாருக்கு என்ன பண்ணிருப்பாங்க, யோசேப்புக்கு எதிராக எழுதியிருப்பாங்க. அது மாத்திரமா அவங்களுடைய ஜாதி ஜனம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி அவங்களுடைய உறவுக்காரர்கள் ஜாதி ஜன ஆட்கள்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ஊர் ஜனங்கள், அரிமத்தியா ஊர் ஜனங்கள், அவருடைய மாமா, மச்சன்ன, சித்தப்பா, பெரியப்பா, இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன யோசிப்பு பைத்தியக்காரனாட்டம் பண்ணியிருக்கிற, இனிமேல் நம்மளுடைய இதுல நீ யூத குலத்திலே கிடையாது, முதல் வெளியே போடான்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க எல்லாம் வெறுத்திருப்பாங்க. அந்த இடத்துல இந்த இயேசுவை வேண்டான்னு சொல்லி நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணியிருக்கிறோம். இன்னொன்று, நம்மளுடைய இடத்துலேருந்து நீ ஒரு பெரிய ஆள், அரிமத்திய ஊரான்ல இருந்து ஒரு சனகரின் கமிட்டியில் நீ இருக்கக்கூடிய ஆளு, நீ இப்படி பண்ணியிருக்கிறியடா என்று சொல்லி அவனை எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, வெறுத்திருப்பாங்க. நான் இன்னும் கொஞ்சம் யோசிச்சேன், அட்வான்ஸ்டா. இந்த இடத்துல யோசேப்பினுடைய மனைவி பெரும் போடலை, பிள்ளைக பெரும் போடலை. இந்த யோசேப்பினுடைய மனைவியும் பிள்ளைமார்களும் இதை எப்படி எடுத்திருப்பாங்க இன்னைக்கு? அல்லேலூயா. அதை எப்படி எடுத்துக்குவாங்க? வெறுத்திருப்பாங்க. எப்பா, நீ சனகரின் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஆளு, ஒரு கணம் பொருந்திய, ஒரு மகா மதிப்பு பொருந்திய ஒரு ஆளுப்பா நீ. உன்னால நாங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது எங்களுக்கு அங்க மரியாதை, உன்னால நாங்க நடந்து போகும்போது எங்களுடைய மரியாதை. ஓ, இவங்க சனகரின் கமிட்டியில் இருக்கக்கூடிய யோசேப்பினுடைய பிள்ளைங்கப்பா, எங்களுக்கு போகும்போது மரியாதை, வரும்போது மரியாதை, நாங்க ஸ்கூல்ல சரியா படிக்கலினாலும் எங்களை மரியாதை, எங்களை பார்த்து எல்லாம் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. இன்னும் ஒரு ஸ்டேஜ், யோசேப்பினுடைய மனைவியை குறித்து யோசிச்சு பாருங்க, எப்படி திட்டி இருப்பாங்க. ஏண்டா, எவ்வளோ பெரிய நம்ம குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம், இந்த சனகரின் கமிட்டியில் இருக்கிறனால எனக்கு என்ன பேர் தெரியுமா, எனக்கு என்ன புகழ் தெரியுமா, பெண்கள் மத்தியில் எனக்கு என்ன மரியாதை தெரியுமா, தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே எனக்கு என்ன மரியாதை தெரியுமா, மற்றவர்களே என்னை பார்த்து எப்படி பயப்படுவாங்க, ஒரு கடைக்கு போனால் எனக்கு என்ன மரியாதை தெரியுமா, ஒரு திருமண காரியத்துக்கு போனால் எனக்கு என்ன மரியாதை தெரியுமா, எப்படி என்ன எல்லாம் தூக்கி வச்சு பார்த்துருப்பாங்க. நீ போய் அந்த இயேசுவுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணி சனகரின் கமிட்டியிலிருந்து தூக்கி உன்னை வெளியே அனுப்பிடுவாங்க. உனக்கு மதிப்பு இருக்காது, உனக்கு மரியாதை இருக்காது. உனக்கு மதிப்பு மரியாதையும் இல்லை என்று சொன்னால் யாருக்கு இருக்காது? எனக்கும் இருக்காது. அல்லேலூயா. இப்போ யோசேப்பினுடைய மனைவி திட்டிருப்பா, பிள்ளைகள் திட்டிருப்பாங்க, உறவினர்கள் திட்டிருப்பாங்க, சொந்தக்காரங்க திட்டிருப்பாங்க. எல்லோருமே யோசேப்பை என்ன பண்ணியிருப்பார்கள்? என்ன பண்ணியிருப்பாங்க? வெறுத்திருப்பாங்க. அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு கணத்தை இழந்து போனார் பார்த்தீங்களா? ஆனால் கணத்தை உலக பக்கம் அந்த கணத்தை இழந்து போனாலும் இயேசுவின் சரீரத்தை எடுத்து தன் சொந்த காசில் ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய கல்லறையில் வைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை யார் பெற்றுக்கொண்டா? அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. சகோதர சகோதரிய, சேம் திங் தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும். தேவ சமூகத்தில் நீங்க இருக்கும் பொழுது, தேவனுக்காக நீங்க வாழும்போது, தேவனுடைய சிலுவையை உணர்ந்து இந்த உலகத்தில் வாழும்போது, இப்படிப்பட்ட வெறுப்புகள் நம்மை சூழ்ந்து என்ன பண்ண வரும்?
நீங்க அதுக்கு பிரைஸ், விலை கிரயத்தை நீங்க பே பண்ணி தான் ஆகணும், நீங்க செலவு பண்ணி தான் ஆகணும். உங்களை தூக்கி எறிவாங்க, உங்களை அவமானப்படுத்துவாங்க, உங்களை பேசுவாங்க, எஸ் எல்லாமே செய்வாங்க. ஏசு ஏசுன்னு எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியே, உன்னை பார்த்தாவே எனக்கு என்ன பண்றது கஷ்டமா இருக்குது. ஊர்ல உலகத்துல எல்லாரும் ஜாலியா ஒரு நாள் இருக்கும்போது நம்ம அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்றையே அப்படின்னு சொல்லி குடும்பத்துல கூட ஆட்கள் எதிராக எழும்புவாங்க. பிள்ளைகள் கூட சொல்லலாம், மற்ற தாய் தகப்பனை பார்க்கும்போது எனக்கு அப்படி இருக்கும், ஆனா உன்னை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. இயேசு கோயிலுக்கு போறேன், இயேசுவை கும்பிடுறேன், ஆட ஒரு மாதிரி உடுத்துற, நீ என்ன பண்ற, இந்த மாதிரி இருக்கிற, நீ அந்த மாதிரி இருக்கிற, இப்படி பேசுற அப்படி பேசுறன்னு வெறுத்து ஒதுக்குறது உண்டு. சில நேரங்களில் தேவனுக்காக கீழ்ப்படிந்து என்ன பண்ணது, சில இடங்களில் பொறுத்து போகும்போது மனைவிகள் கூட பேசுவாங்க, உனக்கெல்லாம் கோபமே வராதா, ஜடம் மாதிரி இருக்கிற, அவனோட சண்டை போட மாட்டேயா. சில இடங்களில் தேவ பிள்ளைகள், நான் ஆண்டவரை வணங்குற பிள்ளைகள் சொல்லும்போது உலக பிரகாரமான ஜனங்கள் உங்களை யாரும் முன்னாடி வச்சு எதுவும் செய்ய மாட்டாங்க. இந்த விலை கிரயத்தை எல்லாம் நீங்க எப்ப செலுத்த தயாரா இருப்பீங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் பாதத்துக்கு வந்தாதான். அல்லேலூயா. நல்ல காரியம் நடக்குது, நீ முன்னாடி வந்து நிக்காத. உன் முகத்தை பார்த்தாவே தெரியுது, நீ எல்லாம் முன்னாடி வந்து நிக்காத. எனக்கு தெரியும் எத்தனையோ தாய்மார்கள் அப்படி வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டது உண்டு. அப்படி ஒதுக்கப்பட்டாலும் வெறுக்கப்பட்டாலும் தூக்கி எறியப்பட்டாலும் அரிமத்தை ஊரானாகிய யோசேப்பை போல தைரியமான பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா, சிலுவையின் பிரசன்னத்தை உணர்ந்த பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா, தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை அவர்கள் உணர்ந்தவர்களாக இருந்தாங்கன்னா, கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பை குறித்து நீங்களும் நானும் தியானிக்கிறோமோ, அதே போல வருங்கால சந்ததி உங்களை குறித்தும் என்னை குறித்தும் இப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளை இந்த பூமியிலே வாழ்ந்தான், அவன் இவ்வளவு பக்தி வைராக்கியமாக இருந்தான், இப்படி தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக இருந்தான், இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் கொண்டு வந்து மரித்து போனான் என்று இங்கு சொல்வது மாத்திரமல்ல, பரலோகத்திலே உங்களுக்காக எனக்காக யார் பரிந்து பேசுகிறவராக இருப்பார்? கர்த்தர் பரிந்து பேசுகிறவராக இருப்பார். அல்லேலூயா. ஆனால் விலைக்கிரயம் செலுத்த நீங்கள் தயாராக இல்லாமல் உலகத்தோடு, இந்த யோசேப்பு எப்படி உலகத்திலிருந்து பிரிஞ்சு வந்தானோ அதுபோல் இல்லாமல் உலகத்தோடு ஒன்றி போனீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்த மாட்டார். அல்லேலூயா. என்ன அப்படி சொல்கிறாங்க பாஸ்டர், என்ன இப்படி சொல்கிறாங்க பாஸ்டர், என்ன இந்த மாதிரி செய்ய சொல்கிறாங்க, என்ன அந்த மாதிரி செய்ய சொல்கிறாங்க, நீ இதை செஞ்சினா தான் உன் வீட்டுக்கு நான் வருவேன், நீ இப்படி இருந்தினா தான் உன் வீட்டுக்கு நான் வருவேன், நீ இந்த மாதிரி ஆடை உடுத்தினா தான் உன் வீட்டுக்கு வருவேன், நீ இப்படி உன் முகத்தை வச்சுக்கிட்டீனா தான் நான் வருவேன், இந்த காரியத்தை நீ உன் வீட்டில் செஞ்சாதான் நான் வீட்டில் கால் எடுத்து வைப்பேன், இந்த ஃபங்க்ஷன் நீ இப்படி செஞ்சீனா தான் நான் வருவேன், இப்படிலாம் சொல்லும்போது அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற திட்டம் 1% கூட செய்ய மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் விலைக்கிரயம் செலுத்தி தான். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த விலைக்கிரயத்தை நீ செலுத்தினா அதனுடைய அற்புதத்தையும் அதனுடைய அதிசயத்தையும் வரும் நாட்களில் நீங்கள் தெளிவாக பார்ப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற காரியத்தை பெருமையாக பார்ப்பீங்க. கர்த்தர் சும்மா விடமாட்டார். அல்லேலூயா. எப்படி அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பை குறித்து அந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதோ, நாளைக்கு நம்ம பரலோகம் போகும்போது அந்த மனுஷனை பார்க்கும்போது, அவருக்கு கொடுக்கப்பட்ட கணத்தை பார்க்கும்போது நமக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இந்த சிலுவையின் நாள் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுங்க. இயேசு வந்தாரு, மரித்தாரு அப்படிங்கிறத கடந்து போகாம, இயேசுவுடைய மரணம் எப்பேற்பட்ட ஒரு தைரியத்தை, விலைக்கிரயத்தை, தியாகத்தை செலுத்துவதற்கு இந்த அரிமத்தி ஊரானாகிய யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தாருங்கிறத நீங்க என்ன பண்ணணும் பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், எதெல்லாம் இழந்தார் அப்படின்னு, விலைக்கிரயம் செலுத்தினார், தியாகம் பண்ணார். ரெண்டாவது விஷயம், கிறிஸ்துவுக்காக நம்முடைய மத பெருமையை என்ன பண்ண வேண்டும், தியாகம் செய்ய வேண்டி இருக்கணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதுக்கு அடுத்த நாள் என்ன நாள் என்று சொன்னால் பஸ்கா. இந்த பஸ்கா என்கிற நாளில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், மரித்து போன ஒரு சரீரத்தை என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க, மரித்து போன ஒரு சரீரத்தை தொடக்கூடாது. மரித்து போன ஒரு சரீரத்தை தொட்டால் அவங்க தீட்டுப்பட்டவர்கள், அவர்கள் தீட்டான ஆட்கள்ங்கிற உங்களுக்கு ஒரு பேர். அப்படி தீட்டுப்பட்டுட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த மதத்தின், யூத மதத்தின் பிரகாரம் அவர்கள் என்ன பண்ணணும், தூக்கி வெளியே வைக்கப்படணும், அவங்க ஒதுக்கப்படணும். அந்த 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 பஸ்கா நாட்களில் என்ன பண்ணணும், யாரும் என்ன பண்ணக்கூடாது, அந்த ஓய்வு நாளில் என்ன பண்ணக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. மரித்து போன ஒரு சரீரத்தை என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது.
அப்ப அந்த பஸ்கா நாள்ல அவங்க செய்யக்கூடிய சடங்குகள் என்ன பண்ணக்கூடாது? மத சடங்குகள் என்ன பண்ணக்கூடாது? எதுவும் செய்யக்கூடாது. ஆனா இது அத்தனையும் உணர்ந்த இந்த அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு என்பவன் அந்த சிலுவையில் இருந்து மரித்து போன இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை தன் கைகளால் இறக்கி அந்த சரீரத்தின் மீது என்ன பண்ணுகிறார்? அந்த துணியை போட்டு அந்த சரீரத்தின் மீது விலை உயர்ந்த அந்த ஆயில்மெண்ட் எல்லாமே போட்டு தூப வர்க்கங்களையும் கந்த வர்க்கங்களையும் போட்டு அந்த சரீரத்தை நன்றாக சுற்றி அந்த சரீரத்தை எடுத்து கொண்டு போய் எங்க அடக்கம் பண்ணுகிறார்? கல்லறையில் அடக்கம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்படி அடக்கம் பண்ணும்போது உலகப்பூர்வமாக மாம்சத்திலே அவர் யார்? எப்படிப்பட்டவர்? தீட்டுப்பட்டவர். அவர் ஊர் ஒதுக்கி வைக்கும், அவருடைய சொந்தக்காரர்கள் ஒதுக்கி வைப்பாங்க, அவருடைய உறவினர்கள் ஒதுக்கி வைப்பாங்க, அவருடைய சனகரின் கமிட்டி அவரை ஒதுக்கி வைக்கும். எல்லோருமே என்ன பண்ணுவாங்க? அவரை என்ன பண்ணுவாங்க? ஒதுக்கி வைப்பார்கள். இவங்கெல்லாம் நினைச்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மரித்து போன சரீரத்தை தொட்டா நம்ம தீட்டு, அந்த சரீரத்தை தொடலைனா நாம எல்லாம் நீதிமான்கள் என்று சொல்லி. ஆனால் எந்த அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு என்பவன் எல்லோரும் ஓடி போனாலும் அந்த சிலுவையின் பக்கத்தில் நின்று அந்த சிலுவையினுடைய பிரசன்னத்தை உணர உணர அவன் உணர்ந்து கொள்ளுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மத பெருமையோ இந்த மத சடங்குகளோ ஒருபோதும் என்னை நீதிமானாய் ஆக்குவதில்லை. எனக்கு முன்னாடி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் என்னை என்ன செய்ய போகிறது? நீதிமானாய் மாற்ற போகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நான் செய்யற சடங்கு இல்லை, நான் செய்யற கலாச்சாரமான காரியங்கள் இல்லை. இந்த இடத்துல அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு சடங்கை மீறிட்டாரு, கலாச்சாரம் மீறிட்டாரு, யூத பெருமையை மீறிட்டாரு, யூதனுடைய திட்டங்கள் எல்லாம் மீறிட்டாரு, குலப்பெருமை எல்லாவற்றையும் மீறிட்டாரு. செஞ்சிட கூடாது இந்த காரியத்தை. ஆனா சத்தியத்தை உணர்ந்த ஒரு மனுஷன், சிலுவையின் பக்கத்துல தேவ பிரசன்னத்தை உணர்ந்த மனுஷனுக்கு தெரியுது எது முக்கியம் சொல்லி. அல்லேலூயா. வெளியரங்கமான எந்த ஒரு காரியம் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தாது. எந்த ஒரு காரியம் தீட்டுப்படுத்தும்? உள்ளான மனுஷன். ஹல்லேலூயா. ஹார்ட், இருதயம் ரொம்ப முக்கியம். மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். தேவனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தாழ்மை ரொம்ப முக்கியம். தேவன் நம்மை கொண்டு செய்ய இருக்கக்கூடிய திட்டம் ரொம்ப முக்கியம். தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இதெல்லாம் தான் அவசியம். இத்தனை நாட்களாக இதெல்லாம் தெரியல. இந்த யோசேப்புக்கு, அரிமத்தி ஊரானாகிய யோசேப்புக்கு சிலுவை பக்கத்தில் நின்று அந்த பிரசன்னத்தை உணர உணர புரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு சனகரின் கமிட்டி பெருசாக தெரியல, யூத குல பெருமை பெருசாக தெரியல, ஆபிரகாமின் பிள்ளை என்று ஊர் உலகம் போற்றுவது எனக்கு பெருசாக தெரியல, என் ஊரில் நான் இப்படி ஆலோசனைக்காரனாக இருக்கிறேன்னு என்ன மேன்மையாக வச்சு பேசுறது எனக்கு பெருசாக தெரியல, என் பிள்ளைகளுடைய பெருமை எனக்கு தெரியல, என் மனைவியினுடைய பெருமை எனக்கு தெரியல. இது எல்லாவற்றை காட்டிலும் இன்னொன்று, இந்த சடங்குகள், இந்த தீட்டான காரியங்கள், இது எல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு என்ன மாத்திரம் தெரியுது தெரியுமா? எனக்கு முன்னாடி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற தெய்வம் அவர் சாதாரண தெய்வம் அல்ல. அவர் பரலோகத்திலே பிதாவானுடைய வலது வருஷத்தில் வீற்றிருக்கக்கூடிய அவர் ஒரே ஒரு தெய்வம். எனக்காக ஆட்டுக்குட்டியாக இந்த பூமியில வந்து என்னுடைய பாவங்களை எல்லாம் சுமந்த ஒரு தெய்வம். இன்றைக்கு அவரை தொட்டு அடக்கம் பண்ணுகிற பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உலக பிரகாரமான அந்த சடங்குகளையும் உலக பிரகாரமான இந்த ரிச்சுவல்ஸ்லையும் ரொம்ப பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தர் செய்கிற பல அற்புதங்களுக்கும் பல அதிசயங்களுக்கும் இதெல்லாம் மிகப்பெரிய தடை. பூனை குறுக்க போகுது, நாள் சரியில்லை, இன்னைக்கு காலையில் அப்படி, அன்னைக்கு காலையில் அப்படி, இந்த விஷயத்தை இப்படி தான் செய்யணும், அந்த விஷயத்தை இப்படி தான் செய்யணும். எந்த பைபிளில் போட்டிருக்கு? யார் இப்படி போட்டிருக்கா? ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு அந்த நாளில் செய்ய இருக்கக்கூடிய காரியத்தை இந்த மாதிரியான காரியங்களை வச்சு நீங்கள் கணக்கிட்டு போகாமல் இருந்துட்டீங்கன்னா எப்படி கர்த்தர்? ஒருவேளை இந்த அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு, ஐயோ மரணித்து போன இந்த இயேசுவை தொடக்கூடாதுப்பா, தொட்டா தீட்டுன்னு நின்றுருந்தா அங்கே என்ன ஆயிருக்கும்? தேவ திட்டம் தடைபட்டு இருக்குமா இல்லையா? எப்படியாவது ஆண்டவர் எதை கொண்டாவது என்ன பண்ணிடுவார்? செஞ்சிருவார். அவர், நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் அதுதான், நல்லா கவனம் வச்சுக்கோங்க. நீங்கள் தயாராகலைன்னா ஆண்டவர் இன்னொருத்தரை பயன்படுத்தி போய்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. இழந்து போகிறது யாரு? எல்லாரும் சொல்லுங்க, யாரு? அல்லேலூயா. நம்ம தான் இழந்து போகிறோம். அற்புதத்தை நம்ம தான் இழந்து போகிறோம். 20,000 பேர் கூடி இருந்தாங்க, சாப்பாடு வேணும்னு ஆண்டவர் கேட்ட உடனே எல்லாத்துடைய பதிலும் எப்படி இருந்துச்சு? இவ்வளோ பேத்துக்கு சாப்பாடு எங்கே கொண்டு வர முடியும்? அதை எப்படி கொண்டு வரும்? இதை கொண்டு. அப்போ அங்கே ஆண்டவர் யாரை பயன்படுத்தினார்? சின்ன பையனை பயன்படுத்தினார், சிறு பிள்ளையை பயன்படுத்தினார். அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் அவனை என்ன பண்ணுச்சு? ஆண்டவர் என்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்குது, இந்தாங்கன்னு கொண்டு வந்து கொடுக்குறான்.
ஆனால் அங்கே இருக்கிற அத்தனை பேத்துக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை, அந்த தைரியம் இல்லை. அதான் ஒருவேளை அவங்க கொடுத்துருந்தா அவங்க கிட்ட இருக்கிறத வாங்கி ஆண்டவர் பயன்படுத்தி இருப்பார். ஆனால் அவங்க இல்லை. அதனால ஆண்டவர் அங்கே யாரை பயன்படுத்துறார்? சிறு பிள்ளையை பயன்படுத்துறார். கோலியாத்தை வீழ்த்தடிக்க இங்கே யாரெல்லாம் நிற்கிறார்? சவுல் நிற்கிறான், சவுலுடைய பையன் யோனத்தான் நிற்கிறான், பெரிய பெரிய ராணுவ வீரர்கள் நிற்கிறாங்க, சண்டையிலே கை தேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் எல்லோரும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க தயாரா இல்லை. ஆண்டவர் யாரை கொண்டு வராரு? அல்லேலூயா, தாவீதை கொண்டு வராரு. மோசேவை ஆண்டவர் அழைச்சாரு, 10 கட்டளைகளை மோசே கொடுத்தாரு, தேவனுடைய இருதயத்துக்கு ரொம்ப ஏற்றவனா இருந்தாரு. ஆனா அவன் நினைச்சிட்டான் நீ நம்ம தான் எல்லாமே அப்படின்னு நினைச்ச உடனே கோபம் அவனுக்குள்ள, அப்படி ஒரு கோபம், அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இயேசு பிதா செய்த அற்புதத்தை தனக்குன்னு சொந்தமாக்கி கொண்டு நான் உங்களுக்கு தண்ணி தரேன் ஆண்டவர் போடாமதன்னு என்ன பண்றாரு? நெபோ மலையிலே என்ன பண்ற, நீ இஸ்ரவேலை பார்க்க தான் போற, உள்ள போறதுன்னு அங்கேயே முடிச்சிட்டார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் யார் அதை எடுத்துக்கொண்டு பயணம் பண்ணா? யோசுவாவும் காலேபும். தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருங்க. நீங்க தயாராலைன்னா இந்த இடத்துக்கு இன்னொருத்தர், நான் தயாரில்லைன்னா இந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வந்துருவான். இந்த பிரசங்கம் பண்ண இன்னொருத்தர் ஆண்டவர் கொண்டு வந்து நான் என் இடத்த இழந்து போவேன். அந்த தாழ்மை இல்லை அப்படின்னு சொன்னா, அர்ப்பணிப்பு இல்லை அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா. வயது பெருமை, படிப்பின் பெருமை, பணப்பெருமை, இந்த உலகப்பூர்வமான திமிரு, எல்லாம் செஞ்சிருவங்கிற ஒரு காரியம், எல்லாம் எனக்கு கீழே தான் அப்படிங்கிற ஒரு காரியம், இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். அல்லேலூயா. பெங்களூர் பட்டணத்தை நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன், அதாவது பைபிள் காலேஜ் படிக்க போயிருந்தேன். அப்போ என் கூட இருந்தவர்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு சபையை என்ன பண்ணாங்க, அலாட் பண்ணாங்க. 3 வருஷம் நீ அந்த சபையில் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. 3 வருஷம் இல்லை, 1 வருஷம். அப்போ என் கூட இருந்தவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஊழியத்துக்கு போவாங்க. அப்போ ஊழியத்துக்கு போகும்போது எனக்கு ஒரு சபையில் ஊழியம் கொடுத்துருந்தாங்க, நான் அந்த சபைக்கு போவேன். என் கூட இருந்தவங்க 6 மாதம் கூட ஊழியத்துக்கு, அதாவது ஒரு 2 மாதம் கூட ஊழியத்துக்கு போக மாட்டாங்க, 3 மாதம் கூட ஊழியத்துக்கு பண்ண வந்து கம்ப்ளைண்ட்டாக பண்ணுவாங்க. அது சரியில்லை, இது சரியில்லை, என்னப்பா அதை பண்ண சொல்கிறாங்க, என்னை கீழே உட்கார சொல்கிறாங்க, என்னை சர்ச்சை கூட்ட சொல்கிறாங்க, பாய் போட சொல்கிறாங்க, என்னை அதை பண்ண சொல்கிறாங்க, இதை பண்ண சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. நான் லிட்ரலாக பார்த்தேன். நான் பெரிய பாஸ்டர் பையன், நான் பெரிய இடத்துல இருக்கிறேன், எனக்கு வந்து அவங்க அந்த நாளில் ஆராதனை பண்ண விடலை, என்னை பாட்டு பாட விடலை, என்னை பிரசங்கம் பண்ண விடலை, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். அப்போ எல்லாம் பல்ல கடிச்சிட்டு சொல்லுவாங்க, இந்த பல்ல கடிச்சிட்டு இந்த 1 வருஷம் நான் ஊழியம் பண்ணிட்டு அடுத்த வருஷம் நான் என்ன பண்ணிடுறேன், போய் எழுதி கொடுத்துருவாங்க, அடுத்த வருஷம் எனக்கு வேற சர்ச்சு கொடுங்க, அடுத்த ஒரு சர்ச், அந்த சர்ச்சுக்கு போனாலும் அப்படியே தான். அப்போ இந்த 3 வருஷம் அவனுடைய மைண்ட் செட் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, பல்ல கடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. சில பேர் அப்படி இருந்தாங்க. அப்போ நான் ஒரு சபைக்கு என்ன பண்ணாங்க, என்ன அலாட் பண்ணாங்க. அப்போ நாங்கள் போகும்போது அந்த அம்மா இருக்கிறாங்க, அவங்க மகன் இருக்கான். எஸ், அவங்க வந்து அந்த மகன் பார்த்தீங்கன்னா என்னை விட படிப்பு கம்மி, நான் படித்த படிப்பு இல்லை அந்த மகன். அப்போ நான் அங்கே ஊழியத்துக்கு போகும்போது அந்த மகன் பிரசங்கம் பண்ணுவான், அந்த மகன் பாட்டு பாடுவான், அவங்கெல்லாம் ஆராதனை பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, உதவி ஊழியனா கீழே உட்காந்து என்ன பண்ணும், செய்ய வேண்டிய காரியத்தை என்ன பண்ணும், செய்யணும். அது நாள் வரைக்கும் அந்த சபையில் அந்த பாஸ்டமாவோ அந்த பாஸ்டர் பையனும் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சேர்ந்து ஒரு சாராக எடுத்து போடுவாங்க. அப்போ 8 மணிக்கு ஆராதனைக்கு நான் என்ன பண்ணேன், 7 மணிக்கே போய் யாருமே வரல. நான் போய் என்ன பண்ணேன், அந்த ரூமை சாவியை எடுத்து அந்த ரூமை திறந்து முதல்ல நான் சேர் எடுத்து போட்டேன். அப்போ சேர் எடுத்து போட்டேன்னா முதல்ல ஒரு குடும்பம் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் தம்பி நீங்கள் இந்த மாதிரி வந்து என்ன முன்னாடியே வந்துட்டீங்க, சேரெல்லாம் போட்டிருக்கு. இல்லைங்க, 8 மணிக்கு ஆராதனைக்கு அவங்களே 8 மணிக்கு அவ்வளோ தூரத்தில் இருந்து வராங்க, ஏன்னா டிராஃபிக் அதிகம். நம்ம 8 மணிக்கெல்லாம் எடுத்து போட்டு அவங்க ஒரு பக்கம் ஜவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் டுமால்னு சேர் எடுத்து போட்டுட்டு இருக்கிறது, நம்ம முன்னாடியே எடுத்து போட்டால் பரவாயில்ல இல்லைங்க அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, தம்பி அடுத்த வாரத்துலேருந்து நாங்களும் 7 மணிக்கு வந்துடுறோம், நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி 2 சின்ன பிள்ளைங்க. அதுக்கு அடுத்த வாரத்திலேருந்து நாங்கள் பார்க்குறோம், நாங்களும் அவங்களும் சேர்ந்து என்ன பண்ணுறோம், சேர் எடுத்து நாங்கள் போடுறோம். இதுதான் 1 வருஷம் நான் செஞ்ச வேலை. சேர் எடுத்து போடுறது, சேரை துடைக்கிறது, இந்த பலிபீடத்தை துடைக்கிறது, கூட்டுறது, இந்த வேலை ஒன்று தான் என் வேலை. 1.5 வருஷம் கழித்து 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு காணிக்கை பாட்டு பாட எனக்கு என்ன பண்ணாங்க, அனுமதிச்சாங்க. அவங்ககிட்ட நான் கோவப்படலை, அவங்க மேலே வெறுப்பு வைக்கல, நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணல, என்னை பாட்டு பாட விடலை, எனக்கு பாடுது. அவங்க கேட்ட கேள்வி அப்படி தான் கேட்டாங்க, தம்பி நீ பாடுவியாப்பா, இந்த வாரம் ஒரு காணிக்கை பாட்டு பாடுறேன். 1.5 வருஷம் கழிச்சு, ஒரு வருஷத்துக்கு அடுத்தது புல்ஃபீட் கொடுக்கல, மைக்கை கொடுக்கல. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, சோதிக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா எடுத்த உடனே ஒருத்தர் கையில் மைக்கு கொடுத்துட்டுனா அதில் வர பிரச்சனை என்னங்கிறது அதுக்கப்புறம் தான் நான் உணர ஆரம்பித்தேன். ஏற்கனவே அந்த சபையில் இப்படி கொடுத்து 2 பேர் பாதி பேர்த்த கூட்டிகிட்டு போயிட்டான்.
அதனால அவங்க பட்ட வேதனை அது. அப்போ அப்படி அவங்க மத்தியில் நான் தாழ்மையாக இருந்து அவங்களுக்கு ரொம்ப அது பிடிச்சு போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பழக ஆரம்பித்தாங்க. 3 வருடம் முழுவதுமாக நான் என்ன பண்ணேன், அவங்க மத்தியில் ஊழியம் செஞ்சேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட அவ்வளோ ஒரு நட்பு, அவ்வளோ ஒரு பழக்கம். என்ன அவங்க சொல்லும்போது இன்றைக்கும் போய் கேட்டிங்கன்னா அவங்க மூத்த மகன் என்ன தான் சொல்லுவாங்க. நிறைய இடங்களில் சொல்லுவாங்க, இவன் மூத்த மகன் மாதிரிங்க, எனக்கு இவன் தான் எல்லாமே. எல்லா முக்கியமான விஷயங்கள் என்கிட்ட என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்க சொந்தக்காரங்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. பெருமையாக சொல்லுவேன் நான். ஏன், என் தாழ்மையை அவங்க சோதிச்சாங்க, ஹம்பிள்னஸை சோதிச்சாங்க. சோதிக்கணும். எடுத்த உடனே ஒரு காரியத்தை தூக்கி கொடுத்துட்டோன்னா அதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியாது. நான் கோவப்படவே இல்லை. எல்லாரும் சொன்னாங்க, நீ இந்த வாரம் பாட்டு பண்ணியா, நீ இந்த வாரம் பிரசங்கம் பண்ணியா, இந்த வாரம் நீ வசனம் வாச்ச. இல்லை, சேரு தான் போட்டேன். சேரு எப்படி நீ வளருவ ஊழியத்தில்? நீ ஏற்கனவே பாஸ்டர் பையன் கிடையாது, பிலீவர் பையன். உனக்கு ஸ்டேஜ் போனால் பயம் வரும். இந்த வாரமும் போய் என்ன பண்ண, சேரு தான் போட்டியா, இந்த வாரம் இதான் பண்ணியா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சண்டே ஸ்கூல் நடத்துன்னு விட்டாங்க. என்ன சண்டே ஸ்கூல் நடத்த விட்டுருக்காங்க அப்படின்னு. சண்டே ஸ்கூல் நடத்துறது அதெல்லாம் சர்ச்சில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் நடத்திக்குவாங்க. நம்மளாம் 2வது வருஷம் படிக்கிற ஊழியக்காரர்கள், பாதி ஊழியக்காரர்கள். உன்ட்ட அந்த அம்மாட்ட கேளு, நீ அவங்ககிட்ட கேளு, ஒரு வாரம் பிரசங்கம் கேளு, அப்போதான் உனக்கு பய ஆவி போகும், பிரசங்கம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியும் அப்படின்னா. நான் கேட்க மாட்டேன். அல்லேலூயா. கீழே உட்காந்து போய் அவங்கள பார்ப்பேன். அவங்க கண் அசைவு, அவங்க கண் அசைவில் அவங்க சொல்லுவாங்க சில நேரத்தில், என்ன இப்படி திரும்பி பார்க்க கூட தம்பி விட மாட்டேங்கிறாரு. ஏதாவது திரும்பி பார்த்தா என்ன வேணும் ஆண்டி அப்படின்னு வந்து நின்றுறாரு. தண்ணி கொண்டு வந்து வைக்கிறாரு. அதை நான் தண்ணியே கேட்கலப்பா, நீ எது கொண்டு வந்து வச்ச அப்படின்னு. ஏன்னா நான் உணர்ந்துட்டேன் அதுதான் என் வேலைன்னு சொல்லி. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நாம் எல்லோருமே தேவனுக்கு முன்னாடி ஹம்பிளாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும். கர்த்தர் பயன்படுத்துவார். ஏன் ஆண்டவர் என்ன பயன்படுத்தலையா? 3வது வருஷம் அவருடைய மகன் என்ன பண்ணுறார், வெளிநாடு போயிட்டார். அந்த 1 வருஷம் அந்த சபையில் முழுதும் பிரசங்கம் பண்ணது நான். அந்த 1 வருஷம் மோஸ்ட்லி அதிகமாக 100% நான் தான் பிரசங்கம் பண்ணேன். எனக்கு அவ்வளோ ஸ்டேஜ் கொடுத்தாங்க, ஆராதனை இடத்த விட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் மேலே, குடும்பத்து மேலே அவ்வளோ பாசம், அவ்வளோ அன்பு. இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, அந்த நாட்களில் தாழ்மை. இன்னைக்கு பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்துறீங்க, அவ்வளோ பெருமையோடு வளர்த்துறீங்க. புரிந்து கொள்ளுங்க, தாழ்மையை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலைன்னா முதல்ல பாதிக்கப்படுகிற போது பெற்றோர்கள் தான். பணம் உங்ககிட்ட எவ்வளோ வேணா இருக்கலாம், படிப்பு உங்ககிட்ட எவ்வளோ வேணா இருக்கலாம், திறமை உங்ககிட்ட எவ்வளோ வேணா இருக்கலாம். இந்த இடத்துக்கு வரணும், கர்த்தர் உங்களை உயர்த்தணும், கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும்னா தாழ்மை இருக்கணும். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 3வது காரியம், நம்முடைய செல்வங்களை கிறிஸ்துவுக்காக என்ன செய்ய வேண்டும், தியாகம் செய்ய முன் வர வேண்டும். அல்லேலூயா. நான் ரொம்ப அதிகமாக அந்த காணிக்கை குறித்து பேசுறது கிடையாது அதிகமாக. பட் இந்த பாயிண்ட் என்னால் ஒமிட் பண்ண முடியாது, இந்த பாயிண்ட் என்னால் தள்ளிட்டு போக முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், கவனிங்க, அந்த காலகட்டத்தில் இந்த கல்லறை அப்படிங்கிறது ரொம்ப விலை உயர்ந்த ஒரு விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ ஒரு மனிதன் ரொம்ப பணக்காரனாக யார் இருக்கானோ அவன் தான் அந்த கல்லறை என்ன பண்ண முடியும், கட்ட முடியும். அப்போ ஒரு கல்லறை அப்படின்னு சொல்கிறது, நல்லா கவனிங்க, ஒரு கல்லறையை கவர்மெண்ட் அப்ரூவலோடு வாங்கி கட்டுறது அது யாருக்கு மாத்திரம்தான், ரொம்ப வசதி படைத்தவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், மதிப்பு மிக்கவர்கள், இவர்களால் மாத்திரம்தான் முடியும். ஏன்னா அது அவ்வளோ விலை உயர்ந்தது. தனியாக அவங்களுக்கு உண்டான கல்லறை. இந்த கல்லறைங்கிறது தனியான ஆளுக்கு மாத்திரம் கிடையாது, அதில் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் கொண்டு போய் வச்சுக்கலாம். அதாவது இவ்வளோ பெரிய கல்லறையை இடித்து அவங்க எழுப்புறாங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு சைடாக ரூம் கட்டிடுவாங்க. அதில் அவங்கவுங்க ஒவ்வொருத்தரையாக என்ன பண்ணுவாங்க, வச்சு அடைச்சிட்டு வருவாங்க. கல்லறை பெருசாக இருக்கும். அப்போ இப்பேற்பட்ட ரொம்ப கனம் பொருந்திய ஒரு மதிப்பு மிக்க விலை உயர்ந்த ஒரு கல்லறை, இந்த விலை உயர்ந்த கல்லறையை யார், அரிமத்திய ஊரானாகிய யார் செய்யறா, யோசேப்பு என்ன பண்றார், தேவனுக்கென்று என்ன பண்றார், கொடுக்கிறார். அல்லேலூயா. இது எனக்கான கல்லறை, என் மனைவிக்கான கல்லறை, என் பிள்ளைக்கான கல்லறை, இதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்ரூவல் வாங்கியிருக்கிறேன், இதுக்கு எவ்வளோ பணம் செலவழிச்சிருக்கிறேன் என்கிற எண்ணம் எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த கல்லறையிலே யாரையும் வைக்க விடாம இதுவரையும் பாதுகாத்து வந்த கல்லறையிலே யாரை கொண்டு போய் வைக்கிறாரு. அல்லேலூயா. ஏன் இயேசு கிறிஸ்துவால் முடியாதா? இன்னைக்கு உலக பிரகாரமான மனுஷங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, ஏன் காணிக்க போடுறீங்க, இயேசு கிறிஸ்துவிட்ட காசு இல்லையா, ஏன் தசம பாகம் போடணும், பாஸ்டருக்கு எதுக்கு, சபையில் எதுக்கு தசம பாகம் போடணும், இயேசு தான் பணக்கார கடவுளாச்சே, காசு கொடுக்கலாம்ல, காசு போடணும்னு என்ன இருக்குதா, பைபிளில் இருக்குது, தசம பாகம் போடணும்னு பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அதுதான் பணக்கார கடவுளாச்சே, கொடுக்கலாம்ல.
அப்படி சில பேர் பேசுறது உண்டு. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளையும் நம்ம எதுக்கு படிக்க வைக்கிறோம் சொல்லுங்கள்? எதுக்கு படிக்க வைக்கிறீங்க? நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் பிள்ளைகளை எதுக்கு படிக்க வைக்கிறீங்க? என்ன சொல்லுங்கம்மா, என்ன சொன்னீங்க? எதிர்காலம் நல்லா இருக்கணும், அதுக்கு மாத்திரம் தான் படிக்க வைக்கிறோம். வாங்க கரெக்டாக அடுத்த லைன் வாங்க. நம்ம எதுக்கு படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எதிர்காலத்தில் அவன் என்னென்ன பண்ணுவான் பார்த்துக்குவான். என்னால் முடியாதுன்னு அப்படின்னு கிடையாது. அவன் எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்க வைக்கிறோம், ரைட்டு. ரெண்டாவது, அவன் எதிர்காலம் நல்லா இருக்கும்போது எனக்குண்டான காரியத்தை என்னை பார்த்துக்குவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்லுவான், அவன் பார்த்து தான் நான் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன கிடையாது, அதை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறது உண்டு. சகோதர சகோதரியே, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும் போது, கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்யும் போது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, ஒரு காரியத்தை நடத்தும் போது ஆண்டவருடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கும்? நான் கொடுக்குற அற்புதத்தின் மீது இருக்குதா, நான் செய்யுகிற அதிசயத்தின் மீது இருக்குதா, இல்லை என் மேல இருக்குதா? ஹல்லேலூயா. அதை கர்த்தர் சோதிக்கிறவர். அப்ப இந்த அரிமத்திய ஊரானாகிய அந்த யோசேப்பு எல்லாவற்றையும் உடைத்து வந்தது மாத்திரம் கிடையாது, தன்னிடத்தில் இருந்த விலை உயர்ந்த கல்லறையை யாரையும் ஒருவரையும் ஒரு காலம் வைக்க இதுவரை எத்தனை பேர் யோசேப்பிட்டு போய் அந்த கல்லறையை கேட்டிருப்பாங்க? அல்லேலூயா. அந்த சனகரின் கமிட்டியிலேயே யோசேப்பு, என்னுடைய அப்பாவை புதைக்க இடம் கிடையாது, கல்லர் இல்லை, நீ தான் புது கல்லர் அப்ரூவல்லாம் வாங்கி பெருசாக கட்டி வச்சிருக்கிறிய, அந்த குடுப்பா, அதில் எங்கள் அப்பாவை மட்டும் நான் வச்சுக்கிறேன் கேட்டிருக்கலாம். அதுக்கு என்ன சொல்லியிருப்பார்? தர முடியாது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் குடும்பத்துக்காக நான் விலை போட்டு என்ன பண்ணியிருக்கேன், அதை வாங்கியிருக்கேன், விலை போட்டு நான் அதை என்ன பண்ணியிருக்கேன், அந்த கல்லறையை கட்டி எழுப்பியிருக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி நினைக்கிற மாதிரி ஜேசிபி கொண்டு வந்து உடச்சி ஒரு குகை உருவாக்கி அப்படிலாம் இல்லை. அந்த இடத்துக்கு கல்லறைக்கு நான் அப்ரூவல் வாங்கணும். அதுக்கு அடுத்தது இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அந்த மிஷினெல்லாம் வச்சுலாம் உடைக்க முடியாது. என்ன பண்ணணும்? அந்த காலத்தில் செதுக்கணும். ஒரு பெரிய பாறை, அந்த பாறையை செதுக்கி அதுக்குள்ளே ரூம் மாதிரி வடிவமைக்கணும். பாறை மண்ணு கிடையாது, மண்ணு வச்சு எழுப்புறது கிடையாது. இவ்வளோ பெரிய ஒரு பாறை எடுக்கிறோன்னா அந்த பாறையை அழகாக செதுக்கி உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கதவு செதுக்கி அதுக்குள்ளே இதெல்லாம் உடைச்சி செதுக்கி அதுக்கு முன்னாடி பெரிய ரவுண்டாக அதை அடைக்கிறதுக்கு செதுக்கி எவ்வளோ செலவாகும், எவ்வளோ ஆட்கள் வேலை செய்யணும். அப்போ யாருக்கும் ஈஸியாக இதுவரைக்கும் கொடுக்காத யோசேப்பு இப்பொழுது யாருக்கு கொடுக்கிறாரு? அரிமத்திய ஊரான யோசேப்பு யாருக்கு கொடுக்கிறார்? ஆண்டவருக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்யறாரு? பிலாத்துவிடத்துல போய் என்ன பண்றாரு? பிலாத்துவே, இந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நான் எடுத்து என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய கல்லறையில வைத்துக்கிறேன்னா அதுக்கு ஒரு பணம் கட்டணுமா அந்த காலகட்டத்தில். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சாதாரணமாக மரிச்சிருக்கிறாரா? எப்படி மரிச்சிருக்கிறார்? சிலுவையில் அடிக்கப்பட்டார். எப்படி எதுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார்? குற்றவாளியா அடிக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு ஜெயில் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஜெயிலில் என்ன பண்ணுறாங்க? சாப்பாடு போடுறாங்க. அப்படி சாப்பாடு போட்டாலும் இப்போ பணக்காரங்களாம் இந்த மாதிரி ஏதாவது கொலை குற்றம் பண்ணி உள்ளே போய் அவங்களும் இருப்பாங்க, அவங்களுக்கும் அதே சாப்பாடு தான். ஆனால் அதே சமயத்தில் அவங்க கிட்ட காசு இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்னா வேறு சாப்பாடு வாங்கிக்கலாம், சிக்கன் வாங்கிக்கலாம், இல்லை சாம்பார் வாங்கிக்கலாம். அவங்களுக்குன்னு தனியாக ஒரு குக்கிங் உண்டு, அதை ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த டோக்கன் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வாங்கிக்கலாம். இப்போ நாம்ளே ஜெயிலில் இருக்கிறோம், அப்போ பணம் நம்மக்கிட்ட இருக்குமா? இருக்காது. அப்போ வெளியில் வசதி உள்ளவர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்க காசு கொடுப்பாங்களாம். அப்போ அவங்க காசு கொடுத்து என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் ரொம்ப பெங்களூரில் ஒரு சிறைச்சாலை இருக்குது, உங்களுக்குலாம் தெரியும், நான் சொன்னால் கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த சிறைச்சாலையில் நம்ம பணம் அதிகம் கட்டணும்னா என்ன பண்ணுவாங்க? டிவி கொடுப்பாங்க, ஏசி ரூம் கொடுப்பாங்க, ஃபேன் கொடுப்பாங்க. அப்போ பணம் இருக்கிறவர்களுக்கு அங்கே ஸ்பெஷலாக என்ன பண்ணுறாங்க. பட் அதில் என்ன அரசாங்கம், நம்ம அதை தப்பாக பார்க்குறோம், தப்பாக கிடையாது. அரசாங்கம் அதன் மூலியமாக என்ன பண்ணாங்க? வருமானம் ஈட்டுறாங்க. எப்படி வருமானம் ஈட்டுறாங்க? வெளியே ஒரு சிக்கன் வாங்குறீங்க, ஒரு பிளேட் வாங்குறீங்க 100 ரூபானா அங்கே ஒரு பிளேட் சிக்கன் 1000 ரூபாய் வரும். எவ்வளோ வரும்? 1000 ரூபாய் வரும். எல்லா இதுலையும் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட பிரகாரம் பெரிய பெரிய ஜெயிலில் என்ன பண்ணுறதோ அந்த கான்செப்டை வச்சுருக்கிறாங்க. அப்போ ரொம்ப வசதியானவர்கள் பணத்தை கொண்டு போய் தண்ணியாட்டம் செலவு பண்ணுவாங்க. அதன் மூலியமாக அந்த சிறைச்சாலை வருமானம், ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடணும்ல, ஏதோ தப்பு பண்ணி உள்ளே வந்துடுறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடணும், அவங்கள மெயின்டைன் பண்ணணும், அது தண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு சோப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு ஃபேன் இதெல்லாம் ஒரு செலவு இருக்குது, பெரிய செலவு. அது எங்கேருந்து பணம் வருது? இதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, அந்த ஜெயிலை நடத்தணும். அப்போ குற்றவாளிக்கு ஒரு பிளேட் சிக்கன் அந்த ஜெயிலிருந்து உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் 1000 ரூபாய். அதே குற்றவாளி இல்லாமல் ஒரு மனுஷன் வெளியில இருந்து ஒரு கடையில் போய் ஒரு பிளேட் சிக்கன் வாங்குறானா 90 ரூபாயிலிருந்து என்னது 100 ரூபாய். இதே போலதான்
சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒரு சரீரத்தை நீ வாங்கி அதை கொண்டு போய் உன் கல்லறையில் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீ பணம் கட்டணும். அந்த பணத்தை கட்டி தான் என்ன பண்ண முடியும், அந்த சரீரத்தை நம்ம என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். அப்ப இந்த யோசேப்பு என்ன பண்ணியிருக்கிறார், அதற்காக பணம் கட்டி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஹிஸ்டரியை நான் படித்தேன், நேற்று படிக்கும்போது எனக்கே புரியுது. வேதத்தை ஆராயும் பொழுது தான் சில கமெண்ட்ரிஸை படிக்கும்போது இந்த கான்செப்டை வச்சிருக்கிறாங்க அதில். அப்ப பெரிய தொகை. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அந்த சரீரத்தை வச்சு ஒரு கேமே என்ன பண்ணாங்க, விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இயேசு உயிரோடு எழுந்துருவாராமே, அவர் விடக்கூடாது, எப்படியாவது அந்த சரீரத்தை எடுத்து என்ன பண்ணிடணும், எங்கேயாவது ஒளிய வச்சிடணும், இல்லை அந்த சரீரத்தை டிஸ்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விளையாட்டு நடந்துட்டு இருக்குது. அதையெல்லாம் மீறி பிலாத்து செயல்பட்டு கையெழுத்து போட்டு அந்த சரீரத்தை அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு கையில் ஒப்பு கொடுக்கணும்னா மிகப்பெரிய பணம் செலுத்தணும். அல்லேலூயா. அப்ப அது யார் செலுத்தி இருக்கிறா? யோசேப்பு அற்புதம் பெற்றவரா? பைபிளில் வாசிக்கிறோம். எந்த இடத்துலயாவது யோசேப்பினுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பினுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை, கர்த்தர் இயேசு கிறிஸ்து போய் சுகம் கொடுத்தார், போட்டிருக்கா? அரிமத்தி ஊரானாகிய யோசேப்புக்கு கண்ணு தெரியல, ஆண்டவர் என்ன பண்ணாரு, கண்ணை கொடுத்தார், போட்டிருக்கா? செத்து போய் அவன் மகன் பாடையிலே வந்தார், ஆண்டவர் எதிராக சென்று அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பினுடைய மகனை உயிரோடு ஆண்டவர் எழுப்பினார், போட்டிருக்கா? இல்லை. ஆனா எப்படிங்க கல்லறையை, அவ்வளோ விலை உயர்ந்த கல்லறையை கொடுத்து அவ்வளோ அதிகமாக பணம் கட்டி அந்த சரீரத்தை, அது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் பாருங்க, பிலாத்துவிடம் போய் சரீரத்தை கேட்டு வாங்கி, அதுக்கப்புறம் 55ஆம் வசனத்தில் பார்க்கலாம், கலிலேயாவிலிருந்து அவருடனே கூட வந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். இப்போ நல்லா கவனிங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய இந்த சரீரத்துக்கு இந்த சகோதரிமார்கள் போய் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை கொண்டு போய் அந்த கல்லறைக்குள்ளே வைக்கணும்னா அப்படியே இறக்கி அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணிட முடியாது, வைக்க முடியாது. அப்ப அந்த சரீரத்தை விலை உயர்ந்த ஆயில்மெண்ட் எல்லாம் என்ன பண்ணும், போட்டு பூசி விலை உயர்ந்த வஸ்திரங்களை வைத்து சுத்தி என்ன பண்ண முடியும், அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணணும். அல்லேலூயா. அப்ப அந்த செலவை யார் பொறுப்பெடுத்திருக்கிறா? யோசேப்பு பொறுப்பெடுத்திருக்கிறார். இப்ப சாதாரண ஆளா அந்த யோசேப்பு ஒரு லைன்ல படிச்சுட்டு போயிடுறோம். என்னங்க யோசேப்புன்னு ஒருத்தர் வந்தாரு, இயேசு சரீரத்தை எடுத்தாருங்க, அவர் அடக்கம் பண்ணிட்டு போயிட்டாருங்க, பிரச்சனை முடிஞ்சுங்க. 3ஆம் நாளே இயேசு உயிரோட வந்துட்டாருங்க. அப்படி இருந்தா ஏங்க லூக்கா யோசேப்புக்கு இவ்வளோ வசனங்களை கொடுக்கணும்? எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தையை 50ஆம் வசனத்தை சொல்றாரு, யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனை காண இருந்தான், அவன் உத்தமனும் நீதிமானுமா இருந்தான். அல்லேலூயா. இந்த சர்டிபிகேட்டை லூக்கா எழுதும் போது பரிசுத்த ஆவியானவர் அனுமதிச்சதுனால தான் எழுதி இருக்கிறான், இல்லைன்னா எழுத முடியாது. இப்பேற்பட்ட உத்தமன் நீதிமான்கிற ஒரு கான்செப்டா, ஒரு நீதிமான் உத்தமன் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை, ஒரு மேன்மையை ஆவியானவர் அங்கீகரிக்கிறார்னா யோசேப்பு எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறார்னு பாருங்க. அல்லேலூயா. சகோதர சகோதரியே, தேவனுக்காக நம்முடைய பணத்தையும் தியாகம் செய்யணும், தேவனுடைய ஊழியத்திற்கு தியாகம் செய்யணும். சில நேரங்களில் சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்பார். அந்த ஆசீர்வாதம் எதுக்கு ஆண்டவர் கொடுக்குறார் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா அதை கரெக்டாக தேவ திட்டத்துக்குன்னு பயன்படுத்துங்க. அப்போ தான் அடுத்த ஆசீர்வாதம் வரும், இல்லைன்னா ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போயிடும். நான் இதுக்கு மேலே அதை பேச நான் விரும்பலை. கடைசி ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 3வது ஒரு காரியம், கிறிஸ்துவுக்காக எழுந்து நின்று நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை என்ன பண்ணுங்க, செய்யுங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய சிலுவைக்கு பக்கத்தால் ஒரு மனுஷன் வந்து நிற்கும் போது கிறிஸ்துவுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க, தயார் உள்ளவராக இருப்பாங்க. அல்லேலூயா. இதில் நம்ம முதல்ல பார்த்தது யாருன்னா அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பை பார்த்தோம். இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, அந்த 49ஆம் வசனத்தில் பாருங்க, அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லோரும் கலிலேயாவில் இருந்து அவருக்கு பின் சென்ற அந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள், பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. யோசேப்புக்கும் இதில் ஒரு பங்கு உண்டு. யோசேப்பை குறித்து இவ்வளவு நாள் தியானித்தோம். கடைசி ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இதில் இந்த ஸ்திரீகளும் முக்கியமானவர்கள். ஆண்கள் கூட நம்ம உலகத்தில் சொல்லுவாங்க, ஆண்களை போல ஒரு தைரியசாலி ஆண்கள் தான் பாஸ்டர் தைரியசாலிகள். ஆண் தான் ஆம்பளை தான். நிறைய அந்த வார்த்தையை நான் கேட்டுட்டேன்.
குழந்தை பிறக்கிறதுலேருந்து, குழந்தை வளர்க்குறதுலேருந்து, குழந்தைய படிக்க வைக்கிறதுலேருந்து, குழந்தைக்கு திருமணம் பண்ணுறதுலேருந்து, சொத்து கொடுக்கறதுலேருந்து. பிள்ளைக்கு எதுக்கு பாஸ்டர் சொத்து? பிள்ளைக்கெல்லாம் வேண்டாம், ஆம்பளைக்கு தான் சொத்து. யாருக்கு? நம்ம செய்கிறோம் அந்த தப்பை. நான் வெளியாட்களெல்லாம் சொல்லவே கிடையாது, நீங்களும் நானும் செய்கிறோம். 2 பிள்ளைங்க, ஒரு ஆணு ஒரு பெண்ணு இருந்துச்சுன்னா பையனுக்கு 10 ரூபா, பிள்ளைக்கு 5 ரூபா. எதுக்கு? ஆம்பளை பாஸ்டர், இவதான் பாஸ்டர் நாளைக்கு எனக்கு என்ன பண்ண போகிறான்? சோறு போட போகிறான். இந்த கேட்டகரியில் 2 பசங்களோ 3 பசங்களோ ஆண் பிள்ளைகள் இருந்தால் அதில் ஒருத்தனை சூஸ் பண்ணி அவனுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறது, இன்னொருத்தனுக்கு கம்மியாக கொடுக்குறது. பெண் பிள்ளைங்க இருந்தாலும் அதே கேட்டகரி தான். நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க, தேர்வு பண்ணுறீங்க? ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. ஏலாம் வாய் அடிச்சு போய் நிற்கிறீங்க. இதனால தான் பாஸ்டர் உங்களை மாதிரி ஒரே பையனாக இருந்துட்டு போயிரு அப்படிங்கிறீங்களா? அப்படி இல்லை. இந்த இடத்துல யாருங்க பயந்தோடுனா, யாருங்க பக்கத்தில் நின்னா? 11 சீஷர்களும் காணாமல் போயிட்டான். ஒருத்தம் கூட அங்கே இல்லை. அங்கே யார் நின்று கொண்டு இருக்கிறா? ஏன் ஸ்திரீகளை துன்புறுத்த மாட்டாங்களா? ஸ்திரீகளை கிண்டல் பண்ணியிருக்க மாட்டாங்களா? பெண்களை கேவலமாக பேசியிருக்க மாட்டாங்களா? அவங்களுடைய குடும்பங்களை திட்ட மாட்டாங்களா? இதுக்கப்புறம் எப்படி அவங்க ஊரில் தண்ணி விடுவாங்களா? அவங்க நடந்து போகும்போது எப்படி பேசுவாங்க? ஒரு ஊரே எதிர்த்து நிற்குது. என்ன பண்ணுது? ஒரு ஊரே எதிர்த்து நிற்குது. ஒரு இஸ்ரவேல் தேசமே இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து நிற்குது. அப்போ அந்த இயேசு கிறிஸ்துக்கு எவன்லாம் சப்போர்ட் பண்ணுறானோ அவனையெல்லாம் உண்டு இல்லை ஆக்கடின்னு ஒரு கூட்டமே எதிர்த்து நிற்குது. அதில் தைரியமாக வந்த ஒரு ஆள், அரிமத்திய ஊரானாகிய யோசேப்புனா, இன்னொரு பக்கம் பெண்கள் நிற்கிறாங்க. அல்லேலூயா. தண்ணியை குறித்து அவங்க கவலைப்பட்டாங்களா? அரிசியை குறித்து அவங்க கவலைப்பட்டாங்களா? சாப்பாட்டை குறித்து கவலைப்பட்டாங்களா? பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டாங்களா? குடும்பத்தை குறித்து கவலைப்பட்டாங்களா? என் தேவனுக்காக நான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க? வாசிங்க. என்ன ஒரு தைரியம் இந்த பெண்களுக்கு! என்ன ஒரு தைரியம்! அங்கே நின்னதுக்கே நிறைய பேர் நோட்டமிட்டிருப்பாங்க. இந்த அம்மா பாரு, மகதலேனா மரியாள் பாரு, இந்த மரியாளை பார்த்துக்கோ. இன்னும் சில பெண்கள் இருந்தாங்க, உங்களெல்லாம் ஒன்று இல்லைன்னு. ஏன்னா அந்த காலகட்டத்தில், இஸ்ரவேலுடைய அந்த காலகட்டத்தில் பெண்களை ரொம்ப தரகுறவாக பார்ப்பாங்க. அதுக்கடுத்து குழந்தைகளை என்ன பண்ண மாட்டாங்க, ரொம்ப தரகுறோ. சின்ன பையன் நீலாம் கிட்ட வராத, போ அந்த பக்கம், நீலாம் முன்னாடி வரக்கூடாது, போ. அதே போல் பெண்கள் ஒரு நல்ல விஷயம் நடக்கிற முன்னாடி வரக்கூடாது, போ, எல்லாம் பின்னாடி நில்லு, அந்த துணிக்கு பின்னாடி போய் நில்லு, வீட்டுக்குள்ளே போய் நில்லு அப்படின்னு அன்னைக்கு ஒதுக்குனாங்க. இன்றைக்கும் சில குடும்பத்தில் ஒதுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன கேட்டகரி கிறிஸ்தவர்கள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உலக பிரகாரமான ஜனங்களை விட்டுருங்க, நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம், ஆண்டவர் என்னமோ உங்கள் நைட்டில் வந்து எழுப்பி சொன்ன மாதிரி, உன் மகன் தான் உனக்கு எல்லாமே, உன் மூத்த மகன் தான் உனக்கு எல்லாமே, உன் இளைய மகன் தான் உனக்கு எல்லாமே, அந்த பிள்ளையெல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, நீ அதெல்லாம் ஒன்றும் பார்க்காத, அதுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்காத அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு அது ஒரு பெரிய டாக் போய்கிட்டு இருக்குது. என்ன டாக் போயிட்டு இருக்குது அப்படின்னா, பைபிளில் இயேசு கிறிஸ்துவே ஆணாக தானே வந்தார், பெண்ணாக வரவில்லையே அப்படின்னு ஒரு டயலாக் வேற போயிட்டு இருக்கும். அதெல்லாம் சத்தியத்தை அறியாதவர்கள் இப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க. ஏன் பெண்ணா வரல அவர் அப்படின்னு சொல்லி. ஆணா வந்தாலும் சரி, பெண்ணா வந்தாலும் சரி, யாருடைய வயிற்றில் வந்தார்? அல்லேலூயா. ஒரு பெண்ணுடைய வயிற்றில் தான் வந்தார். முதலாக இயேசு கிறிஸ்துடைய வருகை யாருக்கு அறிவிக்கப்பட்டது? மரியாளுக்கு தான் அறிவிக்கப்பட்டது. யோசேப்பே அதுக்கப்புறம் தான். யோசேப்பு நீ சும்மா வந்து நில்லும், வேலையை பார்த்துட்டு போடான்ட்டார் ஆண்டவர். மரியாள் தான் அங்கே மெயின் ரோலே. மரியாளை ஆண்டவர் அப்படி பயன்படுத்தினார். அப்போ இந்த பெண்களை குறித்து தியானிக்கும் போது எனக்கு அவ்வளோ, காலையில் தியானிக்கும் போது அவ்வளோ ஆசையாக இருந்தது. என்ன பண்ணாங்க? இதை குறிச்செல்லாம் எதையுமே கவலைப்படலை. இன்னைக்கு இந்த உலகத்தில் நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம்? யாராவது பார்க்குறாங்களா? நான் ஜெபம் பண்ணுறது யாராவது பார்க்குறாங்களா? என்னை கிறிஸ்துவன் அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களா? நான் தேவனுடைய பிள்ளைங்கிறது அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களா? நான் இதை பண்ண அப்படின்வாங்களா? நான் அதை பண்ண இப்படின்னுவாங்களா? யாராவது வீட்டுக்கு வந்தால் உடனே துணி எடுத்தெல்லாம் மறைக்கிறது. ஏன் வசனம் மாட்டுறீங்க? இல்லை பாஸ்டர் தெரியாமல் மாட்டிட்டேன், என் பிள்ளை தெரியாமல் அந்த இடத்துல மாட்டிட்டான், உடனே எடுத்து மாதிரி தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பாஸ்டர் பண்ணுறது? எதை பற்றியும் இந்த பெண்கள் கவலைப்படலை. அல்லேலூயா. இந்த பெண்கள் எதை பற்றியும் கவலைப்படலை. கூட நின்னாங்க. யார் கூட நின்னாங்க? யோசேப்பு கூட. யோசேப்பு மனைவி கூட நிற்கல, யோசேப்பு பிள்ளைகள் கூட நிற்கல, யோசேப்புடைய நண்பர்கள் கூட நிற்கல. தூரத்தில் இருந்து ஃபாலோ பண்ண, தூரத்தில் நின்று கொண்டிருந்த இந்த சகோதரிகள் யோசேப்புக்கு உதவியாக இருந்தாங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இவர்கள் யாருக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள்? இயேசுவுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ என்ன செய்கிறாங்க? உடனே போகிறாங்க. வெள்ளிக்கிழமை இந்த நாளில் அவரை போய் அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கம் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க? திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. செஞ்ச காரியத்துக்கே எவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது.
எந்த ராஜா எப்போ வந்து கைது பண்ணுவான்னு தெரியாது, எந்த புருஷனை பிடிச்சிட்டு போவானான்னு தெரியாது, வீட்டில் தண்ணியை நிறுத்துவானான்னு தெரியாது, வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பருப்பெல்லாம் தூக்கிட்டு போவானான்னு தெரியாது, அடித்து கொல்லுவானான்னு தெரியாது, முக்குல நிற்க வச்சு ஸ்டேவான அடித்து கொண்ட மாதிரி கல்லால் அடித்து கொல்லுவானான்னு தெரியாது. இதை குறிச்செல்லாம் எதையும் கவலைப்படாமல் இந்த பெண்கள் என்ன பண்ணாங்க? ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்த உடனே இயேசுவினுடைய சரீரத்துக்கு நாம் என்ன பண்ணணும்? அவருடைய சரீரத்துக்கு கந்த வர்க்கங்களையும் என்ன பண்ணணும்? பரிமள தைலங்களையும் நம்ம பூசணும்னு சொல்லி என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்? ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையும் முதலாவது அறிவிக்கப்பட்டது யாருக்கு? பெண்களுக்கு. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார்னு சொல்லி முதலாவது அறிவிக்கப்பட்டது யாருக்கு? சத்தமா சொல்லுங்க. பெண்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது. அவருடைய பிறப்பையும் முதலாவது பெண்களுக்கு தான் ஆண்டவர் அறிவிச்சாரு. அவருடைய உயிர் தெழுதலையும் முதலாவது என்ன சொன்னாரு? ஏங்க தேடிட்டு இருக்கிறீங்க? போங்க, அவர் உயிர் தெழுந்தார். நீங்க போய் யாருக்கிட்ட சொல்லுங்க? யார்கிட்ட சொல்லுங்க? போய் அவனுங்கிட்ட எல்லாம் சொல்லுங்க. சீசன்ல பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட எல்லாம் போய் இவனுங்கிட்ட போய் சொல்லியிருக்கலாம். முதல்ல அவங்க போனோன்னே, எப்பா பேதுரு, எப்பா அந்திரேயா, எப்பா யோவான், என்ன பண்ணோம்? நாங்கள் கல்லறைக்கு போனோம்பா அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு உன்னை யார் போக சொன்னான்? கேட்டிருப்பாங்களா? இல்லை. உங்களை யார் அங்கே போக சொன்னா? ஏற்கனவே நடக்கிற பிரச்சனை தெரியாதா? நேற்று நைட்டு கூட நான் போகிறேன், 3 பேர் என்ன ரவுண்டு கட்டிட்டானுங்க. இயேசுவை தெரியுமா, இயேசுவை தெரியுமான்னு. நான் தெரியாது தப்பிச்சு ஓடி வந்திருக்கிறேன். நாங்கள் எல்லாம் குகைக்குள்ளே ஒளிஞ்சு கிடக்கிறோம். நீங்கள் பாட்டு காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுறீங்க? கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலத்தை எடுத்துகிட்டு இயேசுவை பார்க்க போகிறேன்னு சண்டை போட்டிருப்பாங்க, பேசியிருப்பான், எவனாவது உள்ளேருந்து கத்தியிருப்பான். உடனே அந்த பெண்கள் அமைதியாக இருப்பான். நீ முதல்ல நாங்கள் போன உடனே தேவதூதர்கள் வந்து சொன்னாங்க, அவர் இங்கே இல்லை, அவர் என்ன பண்ணார்? உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. எங்க கிட்ட சொன்னாங்க தேவதூதர்கள், நாங்கள் வந்து இப்போ உங்ககிட்ட சொல்கிறோம் இயேசு உயிர் தெழுந்தார்னு சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக யாரை பயன்படுத்தினார்? பெண்களை என்ன பண்ணார்? ஆண்டவர் பயன்படுத்தினார். ஷோஅப் அப்படின்னு சொன்னா காட்டுறது. தேவ கிறிஸ்து, நீங்க தேவ பிள்ளைன்னு ஒரு இடத்துல காட்டுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். அது அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பாக இருக்கலாம், அது இதை போன்ற ஸ்திரீகளாக இருக்கலாம். எந்த இடத்துல நீங்க தேவ பிள்ளைன்னு காட்ட விரும்புகிறாரோ தைரியமாக அந்த இடத்துல எழுந்து நின்று தேவ பிள்ளைன்னு காட்டுங்க. அப்பதான் ஆண்டவர் உங்களோடு இடைபடுவார். அப்பதான் யாருக்கிட்ட வந்து சொன்னாரு? ஸ்திரீகள்கிட்ட சொன்னாரு, இயேசு உயிரோடு இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அப்ப ஆண்டவர் அவர்களோடு பேசுவார். அது பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாங்க, போ பேதுருக்கிட்ட போய் சொல்லு, முதலாவது அவன்கிட்ட போய் சொல்லு, நான் உயிர் தெழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லு. அல்லேலூயா. தேவ பிள்ளைன்னு நீங்க காட்டணும் இந்த உலகத்துல. எப்படி பாஸ்டர் காட்டுறது? ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு நான் இயேசுவின் பிள்ளை, நான் கிறிஸ்தவன் அப்படி இல்லை. உன்னுடைய பேச்சு, உன்னுடைய நடவடிக்கைகள், உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் உன் குடும்பத்துக்கு உணர்த்தணும். இது யாருடைய குடும்பம்? சொல்லுங்க, யாருடைய குடும்பம்? தேவனுடைய குடும்பம். இது தேவ பிள்ளை, இது கிறிஸ்தவ குடும்பம். சுற்றி இருக்கிறவங்க பார்த்து சொல்லணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறது இல்லை, எதையும் ஒத்துக்கொள்ளுகிறது இல்லை, எதையும் என்ன பண்ணுறது? சமாளிச்சுக்கிறேன் பாஸ்டர், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பாஸ்டர் இல்லை. சில இடங்களில் கர்த்தர் உன்னை காட்ட விரும்புகிறார், ரத்த சாட்சியாக உன்னை மறிக்க விரும்புகிறார். சில உபத்திரவங்களை, சில பாடுகளை ஆண்டவர் அனுமதிக்க விரும்புகிறார். தைரியமாக அந்த இடத்துல எழும்பி நிற்கணும். எஸ், நான் தேவனுடைய பிள்ளைங்க. ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது உங்களுக்கு? அரிமத்திய ஊரானாகிய யோசேப்புக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை கையால் தொட்டு அதை போய் அடக்கம் பண்ணுகிற ஒரு பாக்கியம். இந்த பெண்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். இப்பேற்பட்ட வரலாற்றிலேயே நடக்காத ஒரு காரியத்தை அழகாண்டவர் எடுத்து காட்டியிருக்கிறார். சகோதர சகோதரியே, இதெல்லாம் சிலுவையின் பாதத்தில் நின்று கொண்டிருந்தவர்களுக்கு மாத்திரம்தான் கிடைச்சது. சீஷர்களுக்கு கிடைக்கல, அற்புதம் பெற்றுக்கொண்டவர்களுக்கு கிடைக்கல, அதிசயம் பெற்றுக்கொண்டவர்களுக்கு கிடைக்கல, கண் திறக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கல, 20,000 பேர் அப்பம் சாப்பிட்டாங்களே, அப்பவும் மீனும் சாப்பிட்டாங்களே, அவங்களுக்கு கிடைக்கல. உயிர் தெழுந்தானே லாசரு அங்கே இல்லை. அதே போல் 400 விதவை உயிர் தெழுந்தாங்களே, அவங்க இல்லை. அந்த மகன் அங்கே இல்லை. இந்த பாக்கியம் யாருக்கு மாத்திரம்தான் கிடைத்தது? 2 பேருக்கு. ஒன்று அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு, இன்னொன்று இந்த ஸ்திரீகள். ஏன்னா இவங்க 2 பேரும் எங்கே நின்று கொண்டிருந்தார்கள்? அல்லேலூயா. சிலுவை பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்தாங்க. நீங்களும் இந்த உலகத்தில் காட்டணும். எஸ், இப்போ வாசித்தோம், நிறைய காரியங்களை தியானித்தோம். சில விஷயங்களை தியாகம் பண்ணணும், சில பேரை இழந்து போகணும், சில பேர் நம்மளை விட்டு தூரம் போவாங்க, சில பேர் நம்மளை அவமானப்படுத்தி பேசுவாங்க, சில பேர் நம்மளை தூக்கி எறிவாங்க. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, நீ இயேசுவுக்காக எப்போ தூக்கி எறியப்படுகிறாயோ அப்பொழுதே இயேசு கிறிஸ்துவனுடைய டைரியில் முக்கியமான ஆளாக எழுதப்படுறோம். சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. எப்போ உங்களையோ, உங்களுடைய கணவனையோ, உங்களுடைய மனைவியோ, உங்கள் பிள்ளைகளையோ நீ இயேசுவை கும்பிடுற பிள்ளை என்று சொல்லி உங்களுடைய வீட்டில் யார் ஒதுக்குனாலும் அவர்கள் எல்லாம் ஒதுக்க நீங்கள் இயேசுக்கிட்ட இன்னும் அதிகமாக கிட்ட நெருங்கி வந்துட்டுருக்கிறீங்க.
எதுக்கு நெருங்கி நெருங்கி வரோம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை, ஒரு வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் அவங்க பேசுகிறாங்க, அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி இயேசு விட்டு நீங்கள் விலகி விலகி போனீங்கன்னா அவங்கக்கிட்ட நெருங்கி போயிடுங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் என்ன சந்தோஷமாக இருக்குதோ, அவங்களுக்கெல்லாம் என்ன விஷயம் ஜாலியாக இருக்குதோ, அவங்களுக்கெல்லாம் என்ன விஷயம் பிடிக்குதோ அதை நீங்கள் செஞ்சுருவீங்க. அவங்க கிட்ட போக போக உங்களை விட்டு யார் தூரம் போயிடுவா? இயேசு தூரம் போகல, நம்ம தான் என்ன பண்ணுறோம்? இயேசு விட்டு தூரம் போகிறோம். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, நீங்கள் இயேசு கிட்ட போகும்போது என்ன நடக்கும்? இயேசுவை விட்டுட்டு உங்கள் சொந்தக்காரங்க இல்லை உறவினர்கள் இயேசுவை விட்டுட்டு வான்னு சொல்கிறாங்கல்ல, இல்லை எனக்காக நீ இப்படி தான் செய்யணும்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட போனால் என்ன நடக்கும்? ஆண்டவர் சொல்கிறார், ஏசப்பா சொல்கிறார், யார் உன்னை கைவிட்டாலும். இது யார் சொன்னது? அப்போ யார்கிட்ட போனால் கைவிட மாட்டார்? இப்போ சொந்தக்காரங்க, இந்த உறவினர்கள், இப்படிப்பட்டவங்களை இயேசுவுக்காக தூக்கி எறிஞ்சு போனால் என்ன நடக்கும்? பணம் இருந்தால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன், பணம் இல்லை என்று சொன்னால் உன்னை நான் என்ன பண்ணுவேன்? கைவிடுவேன், உன்னை தூக்கி எறிவேன். அப்போ நமக்கு யார் முக்கியம்? இயேசு தான் முக்கியம். அல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம் அந்த நாளில்.